ஆண்டவருடைய ஆவி என்மேல் உள்ளது, ஏனெனில் அவர் எனக்கு அருள் பொழிவு செய்துள்ளார். ஏழைகளுக்கு எடுத்து வாசி. மாத தொலைக்காட்சி நேயர்களே, எடுத்து வாசி நிகழ்ச்சியில் இணைச்சட்ட புத்தகத்தினுடைய 3 அதிகாரத்தை நாம் இன்று அதனுடைய ஆழமான கருத்துக்களோடு அறிந்து கொள்ள ஆவலாக இருக்கின்றோம். இந்த புத்தகத்துக்கு உண்டான விவிலிய ஆழமான விளக்கங்களை நமக்கு தர நம் மத்தியில் இருப்பவர் பாசமிகு தந்தை உபால்ட மரியதாசன் அவர்கள். இவர் தமிழக ஆயர் பேரவையின் விவிலிய பணிக்குழுவின் செயலராக இருக்கின்றார். உங்கள் சார்பாக தந்தை அவர்களுக்கு வணக்கம் சொல்லி நிகழ்ச்சிக்கு வரவேற்போம். வணக்கம் தந்தை அவர்களே. வணக்கம் வணக்கம். மீண்டும் மீண்டும் இந்த மக்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி, உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. அந்த மக்களுடைய ஆர்வத்தை நீங்கள் உண்மையாகவே பிரதிபலிக்கிறீர்கள். உங்களுடைய முக பொலிவும் பூரிப்பும், உங்களுடைய முகத்திலே தோன்றக்கூடிய அந்த கேள்விகள், அதற்கான பதில்களை தேடுகின்ற நாடுகின்ற அந்த விதம் உண்மையிலே மக்களுடைய பிரதிபலிப்புகளாக நான் பார்க்கின்றேன். அது எனக்கு என்மேல் மீண்டும் மீண்டும் ஒரு ஆர்வத்தை கொடுக்கிறது. ஸோ இப்படி ஒரு துணையாளர் இந்த இடத்துல இருப்பது என்பது ரொம்ப மகிழ்ச்சி. நன்றி. நீங்கள் சொன்னது போன்று இன்றைக்கு இணைச்சட்டத்தினுடைய 3வது அதிகாரத்தை நாம் பார்க்க இருக்கின்றோம். இந்த பகுதிக்கு செல்வதற்கு முன்பாக அதை பற்றி ஒரு சிறிய முன்னுரை மட்டும் நான் கொடுக்கின்றேன். இஸ்ரேல் மக்களுடைய அந்த பயணம் மிக நெடிய பயணம், நீண்ட பயணம். பயணத்திலே பல தடைகள், பாலைவனத்திலே இயற்கையாகவே பல தடைகள். அதனுடைய வெயில், கரடு முரடான கற்கள், முட்கள். பிற்காலத்தில் பின்னால் நீங்கள் பார்க்குற பொழுது அங்கே ஆண் சிங்கங்கள், பெண் சிங்கங்கள், பறக்கும் நாகங்கள், மஞ்சள் நாக பாம்புகள், விரியன் பாம்புகள், இப்படியெல்லாம் நம்ம பார்க்குறோம். அவ்வளவு இயற்கை தடைகள் அங்கே இருந்தன. அந்த இயற்கை தடைகளில் தண்ணீர் இல்லாதது, இறைச்சி கிடைக்காதது, சாப்பாடு கிடைக்காதது, இதெல்லாம் இயற்கையாகவே உள்ள தடைகள். இந்த இயற்கை தடைகள் எல்லாம் எப்படி கடவுள் அவர்களுக்கு உதவி செய்து கடக்க வைத்தார், தடைகளை தாண்ட வைத்தார் என்பதை நம்ம பார்ப்போம். அதுதான் அந்த இணைச்சட்ட நூலில் இருக்கிறது, எண்ணிக்கை நூலில் இருக்கிறது, விடுதலை பயண நூலில் இருக்கிறது. இதை தாண்டி செயற்கையான சில தடைகளும் உள்ளன. அது எப்படின்னு சொன்னால், மனிதர்களால் வருகின்ற தடைகள், பகைவர்களால் வருகின்ற, பகை நாட்டு படைகளால் வருகின்ற தடைகள், பக்கத்து நாட்டு மன்னர்களால் வருகின்ற தடைகள். எனவே இந்த பாலைவனம் பயணம் முடிந்து நாட்டிற்குள் செல்வதற்கு முன்பாக அங்கு ஒரு சில மன்னர்கள், பயங்கரமான நெடிய உயரமான மன்னர்கள், வலிமை படைத்த மன்னர்கள், அரண் சூழ் சுவர்கள் எழுப்பி இருந்த அந்த நகர்கள், அதில் உள்ள ஆண்கள் பார்ப்பதற்கே பயம் ஏற்படுத்தக்கூடியவர்கள். அதில் ஒரு முக்கியமான மன்னர் தான் பாஷான் நாட்டு ஓகு என்று சொல்லக்கூடியவர். இந்த பாஷான் நாடு வளமையான ஒரு நாடு. அந்த பாஷான் நாட்டில் நிறைய இருந்தது. முதலாவதாக பாஷான் என்கின்ற அந்த எபிரேய சொல்லுக்கு கொடுக்கக்கூடிய விளக்கமே என்னவென்றால் வளமை, செழிப்பு. அதற்கேற்றாற் போன்று சில நேரங்களிலே நாம் பார்த்து விட்டோம் என்றால், அந்த இடத்தினுடைய வளமை, செழுமை இதனை வைத்துக்கொண்டே அந்த இடத்திற்கு ஒரு பெயரை கொடுத்து விடுவார்கள். உயிரே வாழ முடியாது, அங்கு இருக்கக்கூடிய உயிரினங்கள் எல்லாம் செத்து போகின்றன, சாகின்றன, அந்த கடலிலே உயிரினங்களே இல்லை. அதற்கு பேர் என்ன சொல்லுகின்றோம்? சாக்கடல் என்று சொல்லுகின்றோம். பல நேரங்களிலே பார்த்து விட்டோம் என்றால் இயற்கையிலே வைக்கக்கூடிய பெயர்கள் எல்லாம் ஒத்துப்போகின்றன. அதாவது பாஷான், வளமை, செழுமை, பெயர் ஒத்துப்போகிறது அந்த பகுதியோடு. சாக்கடல் பகுதி எடுத்துக்கொண்டோம் என்றால் அங்கு உயிரினங்களே இல்லை, அந்த கடலுக்குள் உயிரினங்களே இல்லை. எனவே சாக்கடல் என்கின்ற சொல்லும் ஒத்துப்போகிறது. ஆனால் பல நேரங்களிலே நம்முடைய மனிதர்களுடைய பெயரை வைத்துக் கொண்டோம் என்றால் தான் பல நேரங்களிலே அந்த பெயரும் அந்த பெயர் சார்ந்த அவருடைய செயல்பாடுகளும் ஒத்து போவது இல்லை.
ஒரு உதாரணத்திற்கு சொன்னோம் என்றால் கண்ணாயிரம் என்று சொல்லுவார்கள். பாவம் பார்ப்பதற்கே அவரால் முடியாமலும் கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு சில பேருக்கு இரக்கசாமி என்று சொல்லுவார்கள். இரக்கமே இல்லாத மனிதராகவே இருக்கலாம். ஆனால் ஒன்று மக்களாகிய நாம் தெரிந்து கொள்ள வேண்டும், இயற்கை என்றைக்குமே முரண்படுவது இல்லை. இயற்கை என்றைக்குமே தன்னை காட்டி கொடுப்பது இல்லை. மனிதர்கள்தான் முரண்படுகின்றார்கள், காட்டி கொடுக்கின்றார்கள். பேருக்கும் அவர்கள் கொண்டிருக்கக்கூடிய செயல்பாடுகளுக்கும் ஒத்துப்போகவில்லை என்றால் இயற்கையிடம் இல்லை, மாறாக யாரிடம் இருக்கிறது? மனிதரிடம் இருக்கிறது. உண்மைதானே நான் சொல்லக்கூடியது. நீங்க இயற்கையில் எந்த இடத்தை எடுத்துக்கொண்டாலும் சரிதான், அது அதனுடைய பேரோடு அழகாக ஒத்து போகின்றது. மனிதர்களிலே பலர் தங்களுடைய பேருக்கு ஏற்ற செயல்களை செய்வது இல்லை. இது குற்றம் மட்டுமல்ல, வேடிக்கையாக இருக்கிறது, நக்கலாக இருக்கிறது. எனவே மனிதர்கள் எப்படிப்பட்டவர்கள்? தயவு செய்து தங்களுடைய பண்புகளை மாற்றிக்கொள்ள வேண்டும், இல்லை என்றால் பெயர்களை மாற்றிக்கொள்ள வேண்டும். உண்மைதானே? நீங்க ஒன்ன சொல்லுவீங்க, பேரை மாற்ற முடியாதே. அப்ப நான் ரொம்ப ஈஸியா ஒரு சொல்யூஷன் கொடுக்குறேன், பண்புகளை மாற்றிக்கொள்ளுங்கள். கரெக்ட் தானே? உண்மைதானே? ரைட். இந்த பாஷான் பகுதி எடுத்துக்கொண்டோம் என்றால் ரொம்ப, அதாவது யோர்தான் நதி அந்த கரையிலே ஓடுகின்ற அந்த காரணத்தினால ரொம்ப செழுமையான ஒரு பகுதி. அங்கு உள்ள பசுக்கள், ஆடுகள், எருமைகள் எல்லாம் ரொம்ப கொழுத்துவைகளாக இருக்கும். எனவே இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்களும் வளமை வாய்ந்தவர்களாக இருந்தார்கள். அவர்களும் உண்டு கொழுத்து இருந்தார்கள். அடுத்து ஆறு எங்கெல்லாம் ஓடுகின்றதோ நாம் பார்த்திருப்போம். அங்கெல்லாம் நாகரீகம், நதிகளே நாகரீகத்தினுடைய தொட்டில்கள் என்று பார்த்திருக்கிறோம். நதிகள் நாகரீகங்கள். எனவே இந்த இடத்துல நாகரீகம் பெரிதாக வளர்ந்தது. அந்த நாகரிகம் என்ன என்றால், நாம் நினைக்கக்கூடிய அந்த நாகரிகம் என்று நினைக்க வேண்டாம். மாறாக மனிதர்கள் தங்களை சுற்றி செழுமையான பகுதியாக இருந்ததால் நிறைய காசு இருந்தது, நிறைய வியாபாரம் இருந்தது, நிறைய இயற்கையிலே இருந்து அவர்களுக்கு வேண்டிய உணவு எல்லாம் கிடைத்தது. எனவே இந்த நல்ல ரசம் கிடைத்தது, நல்ல திராட்சை செடிகள், திராட்சை கொடிகள் அப்படியே பூத்து குலுங்கின. எனவே ஏற்றுமதிகள் இருந்தன, வியாபாரம் இருந்தது, நிறைய பணம் கிடைத்தது. பணம் கிடைக்கின்ற பொழுது அந்த அரசு ஆட்சி வலிமை பெறுகின்றது. தங்களை சுற்றி பெரிய அரண்களை கட்டினார்கள், நகர்களை சுற்றி மதில் சுவர்களை கட்டினார்கள். பணம் இருந்தான்னா செய்வாங்களா? எல்லாருமே செய்வாங்களா? இன்றைக்கு ஒரு நாட்டில் பணம் இருக்கிறது என்றால் எதற்கு அதிகமாக செலவழிக்கிறார்கள்? பாதுகாப்புக்கு, இராணுவத்திற்கு அதிகமாக செலவழிக்கிறார்கள். ஒரு விதத்தில் பாதுகாப்பு என்று சொல்லலாம். அந்த பாதுகாப்பு என்கின்ற வார்த்தையை என்னை பொறுத்த வரைக்கும் நல்ல வார்த்தையா என்பது ஒரு கேள்விக்குரியதாகவே இருக்கிறது. எனவே தான் நான் சொன்னேன், என்ன சொன்னேன்? நான் இராணுவத்துக்கு என்று சொன்னேன், படைகளுக்கு என்று சொல்கிறேன். நீங்க என்ன சொன்னீங்க? அழகா சொன்னீங்க. நீங்க ஒரு நலமான வார்த்தைகளால் சொன்னீர்கள், ஒரு நயம் படைத்த வார்த்தைகளால் சொன்னீர்கள். என்ன சொன்னீர்கள்? பாதுகாப்பு. என்னுடைய கேள்வி என்ன தெரியுங்களா? பாதுகாப்பு எதற்கு வேண்டும்? நாம பத்திரமா இருக்கிறதுக்கு. எதற்கு பாதுகாப்பு? ஏனென்றால் ஒரு பசு பாதுகாப்பை தேடுகிறதா? அது பாட்டுக்கு விட்டான்னா அது வாழ்ந்துட்டு போகுது, அவ்வளவுதான். நான் காட்டில் நடப்பதை சொல்லவில்லை. காட்டில் அது இயற்கையானது, காடு அது இயற்கையானது. இயற்கையில் சில நிகழ்வுகள் அங்கு நடக்கின்றன, நடைபெற வேண்டும். மனிதர்கள், நான் சொல்ல வரேன், நாமும் இயற்கையானவர்கள் தான். நாம் பாதுகாப்பு தேடுகின்றோம். யாரிடமிருந்து பாதுகாப்பு தேடுகின்றோம்? சிங்கத்திடமிருந்து பாதுகாப்பு தேடுறீங்களா? புலியிடமிருந்து பாதுகாப்பு தேடுறீங்களா? கொழுத்த எருமை கன்றுகளிடமிருந்து பாதுகாப்பு தேடுறீங்களா? எருமைகளிடமிருந்து பாதுகாப்பு தேடுறீங்களா? இல்லை இல்ல. இயற்கையில் இருந்து பாதுகாப்பு தேடுறீங்களா? நீங்க அழகா சொன்னீங்க, யார்கிட்ட பாதுகாப்பு? என்னுடைய கேள்வி அதுதான். மனிதர்களிடமிருந்து யார் பாதுகாப்பு தேடுறா? மனிதர்கள். நம்ம எவ்வளவு வளர்ந்திருக்கோம் பார்த்தீங்களா? என்னைக்காவது அதை நினைச்சு பாருங்களேன். மனிதர்களிடமிருந்து மனிதர்கள் பாதுகாப்பை தேடுகிறார்கள். எனவே மனிதர்களிடமிருந்து அப்படின்னா, ஒரு மனிதன் இன்னொரு மனிதனை கொல்ல போகின்றான், அழிக்க போகின்றான். அழிக்க போகின்ற பொழுதுதான பாதுகாப்பு வேணும். எதற்கு உங்களுக்கு பாதுகாப்பு? ஒரு பிள்ளை தன்னுடைய அப்பாவிடமிருந்து பாதுகாப்பை தேடுகிறார் என்றால், அப்பா அந்த குழந்தைக்கு அழிவுக்காரராக தெரிகின்றார். ஆனால் அதே அப்பாவிடம் பிள்ளை பாசமாக இருந்தது என்றால் அங்கே பாதுகாப்பு தேவை இல்லை. பாசம் இருக்கின்ற இடத்திலே பாதுகாப்பு தேவை இல்லை.
பயம் என்று இருக்கின்ற இடத்தில் தான் பாதுகாப்பு தேவை. எனவே தாங்கள் சொன்னீர்கள், அழகாக சொன்னீர்கள், மனிதனிடமிருந்து மனிதன் பாதுகாப்பை தேடுகின்றான். என்னுடைய சங்கடமே, என்னுடைய கவலையே, இன்றைய உலகத்தை பற்றி ஒரு இதுதான். ஏன் மனிதர்கள் மனிதர்களிடமிருந்து பாதுகாப்பை தேட வேண்டும்? அதற்காக இராணுவம் என்கின்ற ஒரு பெயரை உருவாக்கி இருக்கிறோம். அதற்காக ஒரு நாட்டினுடைய ஒட்டுமொத்த பட்ஜெட்டை பார்த்து விட்டோம் என்றால் முதன்மையானது எதற்காக கொடுக்கின்றோம்? இராணுவத்திற்காக கொடுக்கின்றோம். அதாவது முதன்மையானது எதற்காக கொடுக்கின்றோம்? பாதுகாப்புக்காக கொடுக்கின்றோம். நான் அதனை தவறு என்று சொல்லவில்லை. ஆனால் அது தேவையா இன்றைய உலகத்தில்? இந்திய நாட்டை பற்றி நான் சொல்ல, ஒட்டுமொத்த உலகத்தை எடுத்துக்கொண்டு இந்த ஒட்டுமொத்த உலகத்திற்கு இந்த பாதுகாப்பு என்கின்ற வார்த்தை தேவையா? ஒருவேளை இந்த ஒட்டுமொத்த உலக நாடுகள் பாதுகாப்புக்காக செலவழிக்கக்கூடிய பணங்கள் இருந்தது என்றால், இன்றைக்கு நாம் இருக்கக்கூடிய இந்த உலகம் இதை விட அழகாக, வலிமை என்ற வார்த்தையை பயன்படுத்த மாட்டேன், நமக்கு வலிமை தேவையில்லை, மென்மையாக, மகிழ்ச்சியாக, அமைதியாக, சமாதானமாக, நட்புறவாக, நல்ல ஒரு உரையாடல் கொண்டு வாழ முடியும். ஏன் ஒட்டுமொத்த சகாரா பாலைவனத்தையே கண்டிப்பாக ஆறுகள் ஓடக்கூடிய பாலைவனமாக ஆக்கி இருக்க முடியுங்க. ஏன் முடியாது? யோசித்து பாருங்க. இன்றைய மனித அந்த கருவிகள் ஒட்டுமொத்த அந்த நாகரிக வளர்ச்சி வைத்துக்கொண்டு இந்த சோகால்டு பாதுகாப்பு என்பதற்காக நாம் செலவழிக்கக்கூடிய பணத்தை வைத்துக்கொண்டு பார்த்து விட்டோம் என்றால், இன்றைக்கு ஒரு நாட்டிலே வறுமை என்பது தேவையே இல்லைங்க, தேவையில்லை. அது ஒரு நாமாக தேடிக்கொள்ளுகின்ற, உருவாக்கி கொள்ளுகின்ற ஒரு அநீதி, ஒரு அக்கிரமம், ஒரு அநியாயம். எது இந்த வறுமை என்பது? ஏழ்மை என்பது நாமாகவே தேடிக்கொள்ளுகின்ற, அரசு லாபங்களுக்காக நாமாகவே தேடிக்கொள்ளுகின்ற ஒரு அநீதி, ஒரு அக்கிரமம். அதன் இன்றைய உலகத்தினுடைய ஒரு நவீன பாவம் அது. எனவே அன்றைக்கு ஒரு 3000-5000 ஆண்டுகளுக்கு முன்பாக மக்கள் பாதுகாப்பை தேடினார்கள். ஏனென்றால் அன்றைக்கு பகுத்தறிவு எல்லாருக்குமே உண்டு. பல நேரங்களில் பார்த்து விட்டோம் என்றால் நம்மை விட அதிகமாக இருந்தது. ஆனால் அன்றைய காலகட்டத்தில் என்ன நினைத்தார்கள் என்றால், இப்படி வலிமையாக இருந்தால்தான் அந்த அரசனுக்கு ஒரு பெரிய பெயர், ஆணவம், இவைகளெல்லாம் அங்கு அடங்கி இருந்தது. எனவே அந்த பாதுகாப்பு என்பதை தேடினார்கள், அரண்களை கட்டினார்கள். இன்றைக்கு என்னுடைய கேள்வியை, நான் இன்றைக்கு கேட்கக்கூடிய கேள்வி, கண்டிப்பாக 50 வருடத்திற்கு பிறகு என்றாவது ஒரு நாள் வரக்கூடிய இளைய தலைமுறையினர்கள் கேட்பார்கள். அது ஒரு இறைவாக்கு பார்வையிலும் ஒரு தொலைநோக்கு பார்வையிலும் தான் இந்த கேள்வியை நான் உங்களிடம் கேட்டேன். எதற்கு பாதுகாப்பு? மனிதர்களுக்கு எதிரியாக ஏன் இருக்க வேண்டும் என்பதுதான். எனவே வலிமையான அரண்களை அவர்கள் கட்டினார்கள். அது ஒன்று. ஆமோசு 4வது அதிகாரம் 1வது வசனத்தை நீங்கள் பார்த்தீர்கள் என்றால், எப்படி இந்த பாஷான் பகுதி இருந்தது என்பது நமக்கு தெளிவு பெறும். சமாரியா மலை மேல் வாழும் பாசான் பசுக்களே, இந்த வாக்கை கேளுங்கள். ஏழைகளை ஒடுக்கி வறியோரை நசுக்குகின்ற நீங்கள் உங்கள் கணவர்களை பார்த்து கொண்டு வாருங்கள், குடிப்போம் என்று சொல்கிறீர்கள். வெரி குட். அப்போ பாஷான் பகுதியில் பசுக்கள், கொழுத்த பசுக்கள் வாழக்கூடிய ஒரு பகுதி. அதாவது ஆல்மோஸ்ட் சொன்ன கான்டெக்ஸ்ட் வேற, அந்த இடம், பொருள், ஏவல், சூழ்நிலை வேற. அது ஏழை மக்களை அடக்கி ஒடுக்கியதால் அது. ஆனால் அதற்கு அவர் பயன்படுத்துகின்ற உருவகம் என்னவென்றால், சமரிய மலை மேல் வாழுகின்ற பாஷான் பசுக்களை. அடுத்தது 2வது, கொண்டு வாருங்கள், குடிப்போம். ஏனென்றால் அங்கு திராட்சை ரசம் அதிகமாக இருந்தது. நீங்கள் எப்போதோ பார்த்தாலுமே நமக்கு இந்த பாலும் தேனும் புழியும் காணா நாடு வருதா? இதெல்லாம் வருதா? தேன், பால், பசு, இயற்கை, அந்த திராட்சை கொடிகள். ஸோ இந்த ரெண்டுமே அப்படி மாறி மாறி இந்த பாலைவன பயணம் மட்டுமல்ல, இந்த நாட்டை பற்றி விளக்குகின்ற பொழுது வந்து கொண்டே இருக்கும். அதே போன்று திருப்பாடல்கள் 22:12 வாசிக்கலாம். காளைகள் பல என்னை சூழ்ந்து கொண்டுள்ளன, பாசானின் கொழுத்த எருதுகள் என்னை வளைத்து கொண்டன. வெரி குட். போதும். பார்த்தீங்களா? காளைகள் பல என்னை சூழ்ந்து கொண்டன. அதாவது அந்த திருப்பாடல்கள் 22, அதை பற்றி நம்ம இப்போ பார்க்க போகிறதில்ல. அதற்கு எப்படி இந்த உருவகத்தை பயன்படுத்துகிறார்கள் என்பதற்காகத்தான் இதை நான் சொல்ல வந்தது. ஸோ பாஷான் பற்றி எங்கு குறிப்பிட்டாலும் உடனே நினைச்சிட வேண்டியது செழிப்பான பகுதி, வளமான பகுதி. எனவே
வலிமையான பகுதி. எனவே அந்த நாட்டினுடைய மன்னன் வலிமையான மன்னன். எனவே ஓகு அரசன் வலிமையான ஓர் அரசன். எனவே அந்த நாட்டினுடைய மக்கள் நெடிய வளர்ந்தவர்கள், பலம் வாய்ந்தவர்கள், வலிமை வாய்ந்தவர்கள். எனவே இந்த பாஷான் நாட்டு ஓகு அரசனை இஸ்ரேல் மக்கள் கண்டிப்பாக வீழ்த்தியே ஆக வேண்டும், வெற்றி கொண்டே ஆக வேண்டும். எனவே தான் நான் முதல்ல சொன்னேன், இந்த வெற்றி ஒரு ஸ்ட்ராட்டஜிக் விக்டரி என்று. அவர்கள் கட்டாயம் எதிர்கொள்ள வேண்டிய, சந்திக்க வேண்டிய, அவர்கள் பெற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு வெற்றி என்று சொன்னேன். இந்த பாஷான் நகரத்தை பற்றி இன்னொன்று இணைச்சட்டம் 32:14. 32:14. பசுவின் வெண்ணையையும் ஆட்டின் பாலையும் பாசானில் மேயும் செம்மறிக்கிடாய் வெள்ளாட்டுக்கிடாய் இவற்றின் கொழுப்பையும் கொழுமையான கோதுமையையும் இரத்தம் போன்ற முந்திரி சோற்றையும் அவர்கள் உண்ணும்படி ஆண்டவர் கொடுத்தார். பார்த்தீங்களா? ரத்தம் போன்ற முந்திரி, அதாவது திராட்சை, அதனுடைய கலரு ரெட் கலர், அவ்வளவு அழகாக சிவந்த அந்த திராட்சை ரசம், இதெல்லாமே பாஷான் பகுதியினுடைய அந்த வளமையை விளக்கக்கூடிய ஒரு பகுதியாக இருக்கிறது. அடுத்தது இந்த பாஷான் பகுதி நல்ல கருவாலி மரங்களால் நிறைந்த பகுதி. ஒரு தேக்கு மரம் உங்கள் வீட்டு பக்கத்தில் இருந்த விடுவீங்களா? இன்றைக்கு எல்லா வீட்டு சாமான்களும் அறைகளுமே மர அறைகள், அத்தனையுமே மரக்கட்டில்கள், மரப்பொருட்கள் அத்தனையுமே தேக்கு மரத்தால் செய்யப்பட்டதென்றால் ரொம்ப ஒரு வீடை விற்பனைக்கு விட வேண்டும் என்றால் அந்த வீட்டில் உள்ள பொருட்களை சுற்றி காட்டுகின்ற பொழுது என்ன சொல்லுவார் அந்த வீட்டு உரிமையாளர்? எல்லாமே தேக்கு மரத்தினால் கட்டப்பட்டதுங்க அப்படின்னு சொல்லுவார். எல்லாமே கருவாலி மரத்தால் செய்யப்பட்டவைகள்ங்க. அதாவது சாலமோன் அரசன் எருசலேம் நகரிலே கோயிலை கட்டுகின்ற பொழுது லெபனானில் வளர்ந்த ஓங்கிய நெடிய மரங்களாக வளர்ந்த செதார் மரங்களையும் கேதாரு மரங்களையும் பாஷான் நகரத்தினுடைய அந்த கருவாலி மரங்களையும் கண்டிப்பாக பயன்படுத்தி இருக்க வேண்டும். நம்ம இடத்துல இப்போ சொல்லக்கூடிய இந்த தேக்கு, ஈட்டி, இந்த போன்ற மரங்களை போன்ற சக்தி அந்த இடத்துல அவைகள் சக்தி வாய்ந்தவைகள். தேக்கு இல்லை என்றால் வேறு மரம் இல்லையா? வேறு மரம் அவர்களுக்கு கண்டிப்பாகவே இருந்தது. அடுத்தது இந்த பாசான் நகரத்தினுடைய செழுமைக்கு எசையா இறைவாக்கினர் 2வது அதிகாரம் 13வது இறைவார்த்தை. லெபனானில் ஓங்கி வளர்ந்த கேதுரு மரங்கள் யாவும் அழிக்கப்படும், பாசானில் உள்ள அனைத்து கருவாலி மரங்களும் அழிக்கப்படும். பார்த்தீங்களா? நான் சொன்னேன்ல, பாசானினுடைய கருவாலி மரங்கள், லெபனானில் உள்ள கேதுரு மரங்கள், அதான் சிதார் மரங்கள் அப்படிங்கிறது அழிக்கப்படும். இந்த 2 மரங்களும் தான் அங்கே ரொம்ப முக்கியமானவை. நம்மகிட்ட இருக்கக்கூடிய தேக்கு, ஈட்டி ஆகிய மரங்களை முற்றிலுமாக அழித்து விட்டோம் என்றால் குவாலிட்டி மரங்கள், தரம் வாய்ந்த மரங்கள் நம்மிடம் இல்லையே. கடவுள் என்ன சொல்கிறாரு? ஆண்டவர் இறைவாக்கின எசாய் வழியாக என்ன சொல்கிறாருன்னா, இந்த 2 மரங்களையும் தான் நான் அழித்து ஒழிப்பேன். ஸோ அவருக்கு தெரியுது, மரங்கள் என்றால் சும்மா கள்ளிச்செடி முள்ளிச்செடியெல்லாம் ஒழிக்கிறது இல்லை, மாறாக அழிவு என்றால் இந்த 2 மரங்களையும் வெட்டி வீழ்த்தி விட்டோம் என்றால் இந்த மக்கள் அவ்வளோதான், முடிஞ்சு போச்சுது. அழிவு என்பது எவ்வளவு ஸ்ட்ராட்டஜிக்காக விவிலிய வார்த்தைகள் கூட பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. அதே நேரத்தில் நீங்கள் கூட நினைக்கலாம், இந்த 2 மரங்களுக்கு பதிலாக ஏதாவது சும்மா கள்ளிச்செடி, முள்ளிச்செடி, அல்லிச்செடி, அரளிச்செடி இவைகளை வெட்டி வீழ்த்துவேன் அப்படின்னு கடவுள்னு சொன்னால், இழப்பு மக்களுக்கு இல்லை, அழிவு மக்களுக்கு இல்லை. மக்களுக்கு இழப்பு, அழிவு இருக்கிறது என்பதை உணர்த்த வேண்டும் என்றால் அந்த இடத்தினுடைய முக்கிய விஷயங்களை அழிக்க வேண்டும், இல்லை நேரில் கைப்பற்றி கொள்ள வேண்டும். அதே போன்றுதான் இந்த பாலைவன பயணத்திலே கடந்து போக வேண்டும் என்றால் அந்த இடத்தினுடைய முக்கியமான அரசன் ஓகுவை தட்ட வேண்டும். தட்டினார்களா? கண்டிப்பாக தட்டினார்கள். இந்த ஓகு அரசன் எப்படிப்பட்டவன் அப்படிங்கிறத தான் நம்ம இந்த இடத்துலலாம் பார்க்க போகிறோம். இப்பொழுது உள்ள நுழைய போகின்றோம். 3வது அதிகாரம் 1வது வசனம். நாம் திரும்பி பாசானுக்கு போகும் வழியில் சென்றோம். பாசானின் மன்னன் ஓகு தம் மக்கள் அனைவரோடும் நம்மை எதிர்கொண்டு எதிரியில் போரிட புறப்பட்டு வந்தான். அப்பொழுது ஆண்டவர் என்னை நோக்கி கூறியது, அவனுக்கு நீ அஞ்சாதே, ஏனெனில் அவனையும் அவன் மக்கள் அனைவரையும் அவன் நாட்டையும் உன்னிடம் ஒப்படைத்துள்ளேன். எஸ்போனில் வாழ்ந்த எமோரியரின் அரசன் சீகோனுக்கு நீ செய்தது போலவே அவனுக்கும் செய் என்றார். வெரி குட். அப்போ அந்த நீங்கள் 2 வசனம் வாசித்திருக்கோம். முதல் பகுதியை மட்டும் நான் இப்போ சொல்லி முடிச்சிடுறேன்.
அந்த பாசானுடைய அந்த ஓகு அரசன், இந்த அரசன் ஏறக்குறைய 60 நகர்களை தன்னுடைய ஆட்சிக்குள் வைத்திருந்தான். 60 நகர்களை தன்னுடைய ஆட்சிக்குள் வைத்திருந்தான். இணைச்சட்ட நூல் 1:4-10 பாருங்களேன். இணைச்சட்ட நூல் 1:4-10 அந்த பகுதி வர வேண்டும். எஸ்போனில் வாழ்ந்த எமோரியரின் அரசன் சீகோனையும் எதிரேயி அருகே அசித்தோரத்தில் வாழ்ந்த பாசாரின் அரசன் ஓகையும் முறியடித்த பின்னர் யோர்தானுக்கு அப்பால் மோவாபு நாட்டில் பின்வரும் இந்த சட்டங்களை மோசே எடுத்துரைத்தார். வெரி குட். அடுத்தது யோசுவா 13:30. அவர்களுடைய எல்லை மகனாயிமிலிருந்து பாசான் முழுவதும், பாசானில் அரசன் ஓகின் அரசு முழுவதும், பாசானில் உள்ள 60 நகர்களும், யாயீரின் குடியிருப்புகள் முழுவதும், கிளையாத்தில் பாதி, அஸ்தரோத்து, எதிரேயி, பாசானில் இருந்த ஓகின் அரசு நகர்கள். இவை மனாசேயின் மகன் மாக்கிற்கும் மாக்கின் பாதி மக்களுக்கும் அவர்கள் குடும்பங்களுக்கும் அளிக்கப்பட்டன. வெரி குட். இதுல முக்கியமான வார்த்தை 2 வார்த்தை, 60 நகர்கள். சோ இந்த 60 நகர்களை அவன் தன்னுடைய கைவசம் வைத்திருந்தான். ஏன் அந்த 60 நகர்கள் என்று குறிப்பிடுகிறார் என்பதை கொஞ்சம் பின்னால் அதை பார்ப்போம். அடுத்தது பாஷான் நகரம், பாஷான் நாடு என்று சொல்கின்ற பொழுது ஒரு நாட்டு முழுவதையும் வெற்றி கொள்வதல்ல. பொதுவாக இந்திய நாடு கைப்பற்றப்பட்டது அப்படின்னு சொன்னால் அதனுடைய தலைநகரம், தமிழ்நாடு கைப்பற்றப்பட்டது அப்படின்னு சொன்னால் அதனுடைய தலைநகரம். அதே மாதிரி தான் அந்த எதிரி என்று சொல்லக்கூடியது பாஷான் நாட்டினுடைய கைப்பற்றப்பட வேண்டிய ஒரு இடம், ஏறக்குறைய தலைநகரம் என்று நாம் வைத்துக்கொள்ள வேண்டும். எனவே எதிரே என்கின்ற ஒரு இடம். 60 நபர்கள் பற்றி நமக்கு பார்ப்போம். இந்த ஓகு என்கின்ற அரசன் மிக முக்கியமான ஒரு அரசன். என்னவென்றால் அசுரர்களின் ஏனாக்கும் என்று நாம் போன தடவை பார்த்துருக்கிறோம். ஏனாக்கும் என்கின்ற அசுரர்களின் வழி மரபினராக கருதப்பட்டான். இந்த அசுரர்கள் பற்றி தொடக்க நூலில் விளக்கப்பட்டிருக்கிறது. நாம் அதனை பார்த்திருக்கிறோம். ஏறக்குறைய நம்ம அந்த மக்கள் அதனை வாசித்திருக்கிறார்கள், கேட்டிருக்கிறார்கள். எனவே இந்த தொடக்க நூல் 14:5. 14ஆம் ஆண்டில் கெதல்ல கோமரும் அவனுடன் இருந்த அரசர்களும் வந்து அஸ்தரோத்து, கர்னாமிலிருந்து ரபீமியரையும், காமிலிருந்து சூசியரையும், சாவே கிரியாத்திலுமிருந்து ஏமியரையும், சேயிர் மலையில் இருந்த ஓரியரையும், பாலினத்தில் எல்லையில் இருந்த எல்பரான் வரை துரத்தி சென்று முறியடித்தனர். இவர்கள் எல்லாருமே அந்த ஏமியர், எர்பாயும், சூசியர் எல்லாருமே அசுரர்களின் வழி மரபினர்களாக கருதப்பட்டவர். இந்த இனத்தில் வரக்கூடியவர் தான் யார் என்றால் பாஷான் ஓகு அரசன். இவரை பற்றி ஒரு முக்கியமான குறிப்பு உண்டு, இப்போ சொல்ல மாட்டேன், சஸ்பென்ஸில் வச்சுருக்கிறேன். அதுக்கப்புறம் தான் நான் சொல்வேன். அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் ஒரு குறிப்பு. அது சொன்னேன் என்றாலே அப்படியா அப்படின்னு மக்கள் நீங்கள் நினைப்பீங்க. அதை இப்போ சொல்ல மாட்டேன். ஸோ அடுத்த காணொலிகள் நீங்கள்லாம் பார்க்குற பொழுது அது எங்கடா அப்படி சொன்னாரே வரலன்னு நினைப்பீங்க. கண்டிப்பாக நான் சொல்ல தான் போகிறேன். இந்த 3வது அதிகாரத்தினுடைய 2வது இறை வார்த்தை நாம் பார்க்கின்ற பொழுது அஞ்சாதே, உனக்கு முன் நான் உள்ளேன். இப்படிப்பட்ட வார்த்தைகள் எல்லாமே முற்காலங்களில் இராணுவத்தில் பயன்படுத்தப்பட்ட வார்த்தைகள். என்றால் இராணுவ வீரர்களுக்கு பலம் கொடுக்க, தைரியம் கொடுக்க, ஒரு நம்பிக்கை கொடுக்க பயன்படுத்தப்பட்ட வார்த்தைகள். இது இஸ்ரேல் இலக்கியத்தில் மட்டுமல்ல, மற்றபடி பண்டைய கிழக்கத்திய கலாச்சாரத்திலும் கிழக்கத்திய இலக்கியத்திலும் இந்த பண்புகள் காணப்படுகிறது. ஒருவேளை நீங்கள் பார்த்தீங்கன்னா யோசுவா 8:1, ஆண்டவர் யோசுவாவிடம், அஞ்சாதே, கலங்காதே, உன்னுடன் எல்லா போர் வீரர்களையும் சேர்த்துக்கொள், ஆயியை நோக்கி புறப்பட்டு செல். சரி, அதாவது யோசுவா ஆயி நகரத்தை அழித்தார் அப்படிங்கிறதுக்காக. ஸோ ஒரு இணைச்சட்ட நூலில் மட்டுமல்ல, பண்டைய கிழக்கத்திய கலாச்சாரத்தில் இந்த மாதிரிப்பட்ட வார்த்தைகள் பயன்படுத்தப்பட்டிருக்கிற. எதற்கு என்றால், அதாவது போருக்கு செல்லுகின்ற பொழுது இத்தகைய நம்பிக்கையூட்டுகின்ற, தைரியம் ஊட்டுகின்ற வார்த்தைகள் கண்டிப்பாக பயன்படுத்தப்பட வேண்டும் என்பதற்காக. இவைகள் அவர்களுடைய வாழ்க்கையினுடைய, அவர்களுடைய கலாச்சாரத்தினுடைய ஒரு பகுதியாகவே இருந்தது. நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்றைக்கு இந்த வார்த்தைகள், அஞ்சாதே என்கின்ற வார்த்தைகள் விவிலியத்தில் நிறைய முறை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. நான் சொல்லுவேன், பொதுவாக
ஏதாவது மறைவுகளை சொல்லுகிற பொழுது ஒவ்வொரு நாளும் காலையில் மனிதர்கள் இப்போ நிறைய டேப்லெட்ஸ் மருந்துகள் எடுக்கிறாங்க. அஞ்சால் அலுப்பு மருந்து, உண்மைதானே? ஆமாம். அதுக்கு நான் சொல்லுவேன், ஒவ்வொரு நாளும் காலையில் எழும்பின உடனே அஞ்சாதே என்கின்ற, சரிதானே, அஞ்சாதே என்கின்ற, இது அலுப்பு மருந்து இல்லை, அஞ்சால் அலுப்பு மருந்து, அது வேற. இது அஞ்சாதே என்கின்ற இறை வார்த்தை மருந்து. ஒரு நாளைக்கு காலையில் ஒரு டேப்லெட் அதை எடுத்துக்குங்க அப்படிங்கிறது. நிறைய பேர் நிறைய டேப்லெட், அதாவது உடலுக்கும் உள்ளத்திற்கும் தீங்கு விளைவிக்கக்கூடிய மற்ற மருந்துகள்லாம் எடுக்கிறாங்க. ஆனால் இந்த மருந்து, கடவுள் சொல்லக்கூடிய அஞ்சாதே என்கின்ற இந்த வார்த்தையை ஒவ்வொரு நாளும் படுக்கையிலேருந்து எழும்பின உடனே அஞ்சாதே, கலக்கமுறாதே, இந்த வார்த்தைகளை எடுத்துக்கிட்டாங்க சொன்னால் இன்றைக்கு இருப்பதை விட மக்கள் மகிழ்ச்சியாக இருப்பார்கள். உண்மைதானே நான் சொல்லக்கூடியது? எனவே நான் ஏன் அஞ்சாதே அந்த அலுப்பு மருந்து ஏன் சொன்னேன்னா, அஞ்சால் அடுத்து அஞ்சாதே ரெண்டுக்கும் தொடர்பு இருக்கிறனால அந்த மக்கள் இதனை ஞாபகத்தில் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் நான் சொன்னது. ஓகே, ரைட். அடுத்தது, இந்த அஞ்சாத உள்ளமும் தைரியமூட்டும் உள்ளமும் ஒரு கலாச்சாரம் என்று சொன்னேன். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அதை அழகாக செய்தார். பார்த்துடுங்க. சீடர்களிடம் சொல்லுகின்ற பொழுது, சீடர்களை நோக்கி செல்லுகின்ற பொழுது, சீடர்களிடம் சொல்லுகின்ற பொழுது சொல்லுவார், அஞ்சாதே நான் தான். ரொம்ப நல்ல வார்த்தை. நீங்கள் அதை யோசித்து பாருங்க. யாராவது இன்றைக்கு இந்த ஒரு மனிதன் இன்னொரு மனிதனுக்கு இந்த வார்த்தையை சொல்ல முடியுமா? அஞ்சாதே நான் தான். இந்த வார்த்தை கேட்டதுமே பதறி அடித்து கொண்டு ஓடக்கூடியவர்கள் தான் இன்றைய சமுதாயத்தில் இருக்கிறாங்க. அதே வந்துட்டான்டா, ஓடிடுறா அப்படின்னு சொல்லிட்டு மனிதர்கள் இன்றைக்கு இன்னொரு மனிதனுக்கு பயம் கொடுக்கக்கூடியவர்களாக மாறிவிட்டார்கள். உலகம் எங்கு போய்கொண்டிருக்கிறது என்பதையே நினைத்தாலே கொஞ்சம் கஷ்டமாக. ஒரு மனிதன் இன்னொரு மனிதனுக்கு ஓநாயாக மாறிவிட்டான். யாராவது தைரியமாக அஞ்சாதே நான் தான், அதாவது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய ஆளுமை பிற மனிதர்களுக்கு இருக்கக்கூடிய அச்சத்தையும் பயத்தையும் நம்பிக்கையின்மையையும் தகர்த்து எறிந்தது. நம்முடைய ஆளுமை, என்னுடைய ஆளுமை பிறருக்கு இந்த ஒரு சக்தி ஆற்றலை கொடுக்குமா என்பது ஒவ்வொரு நாளும் இந்த மனிதர்கள் கேட்கக்கூடிய ஒரு வார்த்தை, கேட்க வேண்டிய ஒரு வார்த்தை. ஸோ இன்னைக்கு நான் தான், பி நாட் அஃப்ரைட். எத்தனை பேர் இன்னைக்கு சொல்ல முடியும்? எத்தனை பேர் இன்னைக்கு வீடுகளில் சொல்ல முடியும்? எத்தனை பேர் இன்றைக்கு நம்முடைய சமூகத்தில் சொல்ல முடியும்? எத்தனை பேர் இன்றைக்கு தமிழ்நாட்டில் சொல்ல முடியுங்க? நான் தான், பயப்பட வேண்டாம். இன்றைக்கு நாம் இந்த வார்த்தையை சொல்லக்கூடிய ஒரு நிலைமைக்கு சரிதானே, அந்த நாளுக்கு என்றைக்கு வருகிறோமோ அன்னைக்கு தான் நம்ம மத்தியில் இறையாட்சி கண்டிப்பாக வந்திருக்கிறது என்ற அர்த்தம். சுதந்திரத்தை பற்றி சொல்லுகிற பொழுது, நாட்டினுடைய சுதந்திரத்தை பற்றி சொல்லுகின்ற பொழுது காந்தியடிகள் சொன்னதாக சொல்வார்கள், என்றைக்கு இந்த நாட்டில் ஒரு பெண் இரவு நேரத்தில், ரொம்ப ஒரு கடுமையான அந்த இரவு நேரத்தில் தனிமையாக சென்று தன்னுடைய இலக்கை அடைகிறாளோ, ரோட்டில் நடந்து சென்று எந்த விதமான தடைகளும் இன்றி தன்னுடைய இலக்கை அடைகிறாளோ, ஆபத்துக்கள் இன்றி தன்னுடைய இலக்கை அடைகிறாளோ, அன்றுதான் இந்த நாடு சுதந்திரம் அடைந்திருக்கிறது என்று. என்றைக்கு ஒவ்வொரு மனிதனும் நான் தான், அஞ்சாதே, கலக்க முறை வேண்டாம் என்று சொல்லுகிறானோ, யோசித்து பாருங்களேன். நீங்கள்லாம் எதுக்கு இருக்கிறீங்க? உங்களுடைய ஆளுமை எதுக்கு இருக்கு? பிறருக்கு பயம் கொடுக்கறதுக்காக இருக்கு. ஐயோ அவரை பார்த்தா நான் எல்லாம் நடுங்கிருவேன், ஏன்னா அது அவருக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய பாசிட்டிவ் கமெண்ட்ஸா? இல்லைங்க, அது ஒரு நெகட்டிவ் கமெண்ட்ஸ். நம்ம என்ன வாழ்க்கை எல்லாமே கார்ப்பரேட் கம்பெனிஸும் மேனேஜர்ஸ் மாதிரியே நம்ம வாழ்க்கையை நடத்திட்டு இருக்கிறோம். சாதாரண வாழ்க்கைங்க. ஒரு மனிதன் இன்னொரு மனிதனுக்கு செய்ய வேண்டிய அன்பு, பாசம், கடமை, உரிமைகள், இது அங்கே ஒட்டுமொத்த மனித வாழ்க்கை. நம்ம தானே என்ன சொல்லக்கூடியது. இதில் போய் ரொம்ப பேர் ரொம்ப கெத்தாக சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க தெரியுமா? எப்பா அவரை பார்த்தாலே நான் பயந்துருவானா, நான் நினைப்பேன் அந்த அளவுக்கு அவர் மோசமா. நான் கொஞ்சம் வித்தியாசமாக திங்க் பண்ணுவேன், அதனால தான் சொல்கிறேன். உண்மைதானே? உண்மைதானே? ஆண்டவர் இயேசுவை பார்த்து, இயேசுவை உங்களை பார்த்தா பயமாக இருக்குன்னு சொன்னால் அது இயேசு அல்லங்க. தெய்வத்தை பார்த்து, கடவுளை பார்த்து அதை பார்க்குறது பயமாக இருக்குன்னு சொன்னால் அவங்க கடவுள் அல்லங்க. இதுக்கு கடவுளை பார்த்து நம்ம பயப்படணும்? பயமுறுத்துகிறவர் கடவுளாக இருக்க முடியாது. அதுதான் இந்த அன்றைக்கு இணைச்சட்டங்கள் அழகாக சொல்லியிருக்கிறாங்க. அஞ்சாதே, நீ தைரியமாக போ அப்படின்னு சொல்லிக்கிட்டு. எனவே அஞ்சாதே டேப்லெட்,
take every day 1 tablet of Anjade and feel confident in your own life. அப்படிங்கிறத நான் எல்லா மக்களுக்குமே இதோடு சேர்த்து பொதுவாக நான் சொல்லக்கூடியது. அதை தொடர்ந்து கடவுள் இதில் சொல்கிறாரு, அஞ்சாதே, அந்த நகர்கள் உங்களுடைய கையில் ஒப்படைத்துள்ளேன். ரொம்ப நல்ல வார்த்தை. ஏன்னா போருக்கு போகலை, போருக்கு போகிறதுக்கு முன்பாகவே மோசையிடம் கடவுள் சொல்கிறார், அந்த நகர்களை எல்லாம் உங்களுடைய கைகளில் நான் ஒப்படைத்துள்ளேன். அப்படித்தானே இருக்கு. ஆமாம் சாமி. ஒப்படைக்க போகிறேன்னு சொல்லல, ஒப்படைத்துள்ளேன். இதுதான் கடவுளுடைய பாணிங்க. கடவுளுடைய பாணி என்பது ஒப்படைக்க போகிறேன். ஒரு சின்ன சந்தேகமாக இருக்குது, ஒருவேளை ஒப்படைப்பனா ஒப்படைக்க முடியாத, அந்த மாதிரி சந்தேகத்திற்கெல்லாம் ஐயத்திற்கெல்லாம் கடவுளிடம் இடமே இல்லை. எஸ் ஃபார் எஸ் அண்ட் நோ ஃபார் நோ. ஒப்படைக்க போகிறதாக முடிவு எடுத்துக்கொண்டார் என்றால் அதனுடைய பொருள் என்னென்றால் ஏற்கனவே ஒப்படைத்து உள்ளேன், ஒப்படைத்து விட்டேன் என்பதாகும். இதுதான் ஜீசஸ் கிறிஸ்ட் அழகாக ஜெபிக்கின்ற பொழுது, நீங்கள் கேட்கின்ற யாவும் கிடைக்க போகிறது என்று நினைத்து நீங்கள் ஜெபிக்க வேண்டாம், மாறாக ஏற்கனவே கிடைத்து விட்டது என்று ஜெபியுங்கள். நல்ல வார்த்தை பார்த்தீங்களா? ஏற்கனவே கிடைத்து விட்டது என்கின்ற ஒரு நம்பிக்கையில் தான். அதுதான் நான் சொன்னேன், கடவுள் பாணி என்பது அதுதான். மனிதர்கள் பாணியில் தான் சின்ன சந்தேகங்கள் ஐயங்கள் ஏற்படும். கடவுள் பாணியில் சந்தேகங்கள் இல்லை. என் அன்பார்ந்த மக்களே, ஒப்படைக்கப் போகிறேன் என்று சொல்லவில்லை, மாறாக ஒப்படைத்து உள்ளேன், ஏற்கனவே உங்களிடம் கொடுத்து விட்டேன், அதை வாழ வேண்டியது உங்களுடைய கரங்களில் இருக்குது. இப்படித்தான் நம்ம வாழ்க்கையில் கடவுள் செயல்படக்கூடிய விதங்கள். தயவுசெய்து அதனை நாம் புரிந்து கொள்வோம். 3வது இறை வார்த்தை வாசிங்களேன். அவ்வாறே நம் கடவுளாகிய ஆண்டவர் பாசானின் மன்னனாகிய ஓகையும் அவன் மக்கள் அனைவரையும் நம்மிடம் ஒப்படைத்தார். அவனுக்கு சொந்தமான எவனும் எஞ்சியிராதபடி அவர்களை தாக்கினோம். ஸோ எவருமே எஞ்சிராதபடி அவர்களை தாக்கினோம் அப்படின்னா எல்லாரும் அழிந்து போனார்கள். முற்காலத்தை எடுத்துக்கொண்டோம் என்றால் போர்களில் நகர்களை கைப்பற்றுகின்ற பொழுது முற்றிலுமாகவே அழித்து விடுவார்கள். நல்லது கெட்டது என்பது ஒரு விவாதம் இருக்கிறது, ஆனால் நடந்ததை சொல்லுகிறேன். ஸோ முற்றிலுமாக பொருட்கள், மனிதர்கள் எல்லாரும் உட்பட நகர் முழுவதையும் தீக்கு இரையாக்கி விடுவார்கள். ஸோ முற்றிலுமாக தீக்கு இரையாச்சுன்னு சொன்னால் முற்றிலுமாகவே அழிக்கப்பட்டது, தகர்ப்பு கூட இல்லை, முற்றிலுமாகவே அழிக்கப்பட்டுவிடும். எவனும் எதுவும் எஞ்சியிராதபடி, அதான் அதனுடைய பொருள். அதாவது மனிதர்கள், பொருட்கள் அங்கே இருக்கக்கூடாது. இதற்கென்று யூத இலக்கியத்திலே இல்லது விவிலிய இலக்கியத்தில் ஒரு சொல் உண்டு, ஹெரம் என்பது அந்த சொல். ஹேரம் என்றால் முற்றிலுமாக அழித்தல், ஒன்றும் இல்லாமல் அழித்தல், தரைமட்டமாக்குவது கூட இல்லை, அதையும் தாண்டி. இந்த ஒன்றும் இல்லாமல் அழித்தல் என்பது தீயிட்டு தான் கொளுத்தி அது நிறைவேற்றப்பட முடியும். மற்றபடி மனிதர்களை வெட்டினால் கூட ஒட்டுமொத்தமாக அந்த நகர் முழுவதையுமே தீயிட்டு கொளுத்தி விடுவார்கள். எனவே அந்த நகர் முழுவதும் இப்பொழுது பழமையிலிருந்து பழமை அழிந்து புதுமையாக மாறப்போகிறது, புதிய ஒன்றாக ஆகப்போகிறது என்றுதான் அதனுடைய பொருள். ஆனால் அது நல்லதா கெட்டதா, அது ஒரு விவாதம். அன்றைய காலகட்டத்தில் அவர்களுடைய சிந்தனைக்கு இதுதான் இருந்தது. கண்டிப்பாக இன்றைக்கு நாம் அதனை செய்யக்கூடாது, செய்யப்போவது இல்லை. ஆனால் அன்றைய காலகட்டத்தில், அன்றைய கலாச்சாரத்தில் அதுதான் இருந்தது, அதைத்தான் அவர்கள் செய்தார்கள். இங்கே நாம் கவனிக்க வேண்டியது என்னென்றால், இவ்வளவு ஒரு பெரிய அரசன் பாஷன் என்பதற்கு இவ்வளவு நேரம் நான் பில்டப் கொடுத்தேன், உண்மைதானே? கரெக்டு. ஓகு என்பதற்கும் ஒரு பில்டப் கொடுத்தேன், இன்னொரு பில்டப் இருக்கிறது, பின்னால் சொல்லுவேன் வேற சொல்லியிருக்கேன். இவ்வளவு வலிமை வாய்ந்த ஒரு மன்னன், அந்த மக்கள், அந்த நகர்கள், அதனுடைய செழுமைகள் அத்தனையுமே ஒன்றுமே எஞ்சி இராதபடி அழிப்பேன் என்றால், இந்த இஸ்ராயல் மக்களால் வந்த கண்ட வெற்றி அல்ல, தெளிவு. அது ஆண்டவருடைய இறைவனுடைய ஆற்றலால். எனவே தான் அந்த இறைவனை சொல்கிறார், உன்னிடம் நான் ஒப்படைத்துள்ளேன். எனவே இந்த எஞ்சி இராதபடி என்பதை முழுமையாக புரிந்து கொள்ள வேண்டும். முற்றிலும் அழித்தல். எதற்காக அழித்தது என்றால், அந்த நகருக்கு ஒரு பயத்தை காட்டுவதற்காக, காட்டிய பிறகு
பிற பகுதிகளில் வருகின்ற பொழுது அந்த நகரை முற்றிலுமாக புதியனவாக கட்டி எழுப்புதலுக்காக. ரைட், 4-5 பகுதிகளை வாசிக்கலாம். அச்சமயம் அவன் நகர்கள் அனைத்தையும் கைப்பற்றினோம். அப்பகுதியில் நாம் கைப்பற்றாத நகர் எதுவுமே இல்லை. அர்கோபின் எல்லா பகுதிகளிலும் பாசானில் இருந்த ஓகின் நாட்டிலும் மொத்தம் 60 நகர்களை கைப்பற்றினோம். வெரி குட். நீங்க பார்த்தீங்கன்னா கைப்பற்றாத நகர்கள் என்பது எதுவுமே இல்லை. ஓகே, அப்படின்னா எல்லா நகர்களையும் கைப்பற்றியாச்சு, எல்லா மக்களையும் அழித்தாகிவிட்டது. இதில் கவனிக்க வேண்டியது என்னன்னு சொன்னால், அர்கோபு, இந்த எதிரை என்று சொல்லுவது போன்று அர்கோபு என்பதும் அந்த பாஷான் பகுதியினுடைய ஒரு முக்கியமான நகரமாகும். இந்த அர்கோபு நகரம் பாசான் அரசாட்சியினுடைய முக்கியமான வலிமையும் அரணும் நிறைந்த ஒரு நகரம். இந்த அர்கோபு நகரம் பற்றியும் 60 நகர்கள் பற்றியும் இன்னொரு முக்கியமான நூலிலே நமக்கு கூறப்பட்டிருக்கிறது. அப்படின்னா அந்த 60 நகர்கள் இவை பற்றி நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். 1 அரசர் 4:13. 1 அரசர் 4:13. பென்கேபர், ராமோத்து, கிளையாத்தும் மனாசேயின் மகன் யாயிருக்கு சொந்தமான கிளையாத்து நாட்டு சிற்றூர்களும் பாசானில் உள்ள அர்கோபு நாட்டின் மதில் சுவர்களும் வெண்கல குறுக்கு கம்பிகளும் கொண்ட 60 நகர்களும் இவனுக்கு உரியவை. ஓகே, அப்ப 60 என்பது திரும்ப திரும்ப வருது பார்த்தீங்களா? ஸோ 60 என்பது முற்காலத்தில் அந்த ஒரு அரசாட்சியினுடைய மேன்மையினையும் ஆட்சியையும் குறிப்பிடுவது ஆகும். எந்த ஒரு அரசன் 60 நகர்களை கைப்பற்றியிருக்கிறானோ அவன் வலிமையான அரசன், மேன்மையான அரசன், ஆட்சியான ஒரு அரசன். அவனை தோற்கடிப்பது என்பது கடினம். இப்பொழுது இங்கே என்ன வருகிறது? அர்கோபு நகரத்தையும் அங்கு இருந்த 60 நகர்களையும் நாம் தோற்கடித்தோம். இதனுடைய பொருள் என்னவென்றால், தோற்கடிக்கப்பட முடியாத நகர்களையே இந்த இஸ்ராயல் மக்கள் தோற்கடித்தார்கள் என்று மோசே நடந்த நிகழ்ச்சியை மக்களுக்கு நினைவுபடுத்துகிறார். இது நடந்து முடிந்த ஒன்று நினைவுபடுத்துகிறார். அடுத்தது அந்த மதில்கள், அதனுடைய கதவுகள் எல்லாம் பாருங்க, வெண்கல குறுக்கு கம்பிகளால் செய்யப்பட்டவை. நல்ல தெளிவாக இருக்கிறாங்க. இரும்பு குறுக்கு கம்பிகள் அல்ல, வெண்கல குறுக்கு கம்பிகளால் செய்யப்பட்டவை அப்படிங்கிறது. இரும்பு நாள் செய்யப்பட்ட மதில்களும் கோட்டைகளும் இருக்கின்றன, இல்லை என்று சொல்லவில்லை. இது அதையும் தாண்டி வருகிறது. எதற்காக வெண்கல குறுக்கு கம்பிகள்? அந்த கதவுகளிலே வெண்கல குறுக்கு கம்பிகள். தங்கம் செய்கிறது நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம், வாசித்திருக்கலாம். ஒரு பவுண்ட் தங்கம் 8 கிராம். அதில் 6.5 கிராம் தங்கம், 1.5 கிராம் வெண்கலம், அதாவது செம்பு, அதை சேர்க்குறாங்க. எதற்காக? அப்போ தான் அந்த பவுண்ட், அந்த அணிகள் அந்த உடையாமல் இருக்கும். எனவே நீங்கள் ஒரு பவுண்ட் வாங்குறீங்கன்னா 8 கிராம் காசு கொடுக்குறீங்கன்னு சொன்னால், 8 கிராமுக்கு காசு கொடுக்குறீங்கன்னா 1 பவுண்ட் தங்கம் என்று தான் வாங்குகிறீர்கள். அந்த 1 பவுண்ட் தங்கத்தில் 1.5 கிராம் செம்பு இல்லைன்னா அந்த வெண்கலம் உள்ளது. இதை மிக்ஸ் பண்ணாதான் அந்த வளையும் தன்மை அங்கே இருக்கும். புரியுதா? வளையும் தன்மை அங்கே இருக்கும். இந்த வெண்கலத்தை அதை மிக்ஸ் பண்ணவில்லை என்றால் தங்கம், பியூர் தங்கம் உடைந்து விடும். விளையும் தன்மை அங்கே இருக்காது ஆபரணங்களில், நகைகளில். அதே போன்று நீங்கள் வாசித்தீங்கன்னா, இப்பொழுது நகைகள் விற்கின்ற பொழுது 1 பவுண்ட் 8 கிராம் தங்கத்திற்கு இல்லாத 1.5 தங்கத்திற்கு நீங்கள் காசு கொடுக்குறீங்க. அதோடு சேர்த்து சேதாரம் என்று இன்னொரு 1.5 அதற்கும் காசு வாங்குறாங்க. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஏறக்குறைய 9.5 கிராம் தங்கம் என்று நம்மிடம் வாங்கும் பொழுது அங்கே இருப்பது 6.5 கிராம் தான். இது நான் சொல்லவில்லை, பொதுவாக மக்களுக்கு தெரிந்திருக்கும். ஆனால் யார் போனாலும் கடைகள் இதை கேட்பது இல்லை. இது வாசித்து தெரிந்து கொண்டது தான். இதனுடைய உண்மைத்தன்மை அட்லீஸ்ட் குறைந்தது ஒரு உண்மை உண்டு கண்டிப்பாக. என்னவென்றால் 1.5 கிராம் அந்த செம்பு அதிலே சேர்க்கின்றார்கள் என்பது அது உண்மைத்தான் அப்படிங்கிறது. டைட்டானிக் கப்பல் பற்றி படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன், அப்படி தானே? அந்த அட்லாண்டிக் கடலிலே அது மூழ்கியது.
அது எப்படி மூழ்கியது அப்படி இப்படிலாம் இன்றைக்கி நிறைய அனலைஸ் பண்ணுறாங்க பார்த்துடுங்க. அப்படியே அந்த அனலைஸ் பண்ணுற பொழுது அந்த டைட்டானிக்கு கட்டுகின்ற பொழுதே 2 வருஷத்தை கட்டினாங்க, 2 வருஷத்துக்கு கொஞ்சம் நாட்களுக்கு மேலே கட்டினாங்க. அதை கட்டி முடித்து அதனை கடலினுடைய மிதக்கும் தன்மையை வைத்து பார்த்தார்கள். அந்த மிதக்கும் தன்மை வைத்து பார்த்த பொழுது கடல் அது மிதந்தது. உடனே என்ன சொன்னாங்கன்னா, மூழ்கடிக்க முடியாத ஒரு கப்பல் என்று சொன்னாங்க. தி அன்சிங்கபிள் ஷிப் அப்படின்னு சொன்னாங்க. சந்தோஷம், மகிழ்ச்சி. முதல் பயணத்தை தொடங்கியது, பனிப்பாறையில் மோதியது, அப்படியே மூழ்க ஆரம்பித்தது, மூழ்கியும் விட்டது. அந்த முதல் 2, 3 அந்த டெக், அந்த தளங்கள் மூழ்கிய பொழுது என்ன நினைத்தார்கள் என்றால், அதற்கு மேல் உள்ள பகுதிகளில் தண்ணி ஏறாது, மூழ்காது என்று. தண்ணி போய் விட்டது. எனவே அது மூழ்கி விட்டது. நான் மூழ்கவில்லை என்று சொல்ல முடியாது, ஒரு பெரிய வரலாற்று உண்மை. அதனை ஆராய்ச்சி செய்தவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்றால், அந்த கப்பல் செய்கின்ற பொழுதே இரும்பு நட்டுகள் வைத்து அதனை ஜாயின் பண்ணியிருக்கிறாங்க, செய்திருக்கிறார்கள். ஒருவேளை வெண்கலம் இல்லை என்றால் அந்த சில்வர் அதிலே செய்திருந்தார்கள் என்றால், இந்த அதிகமான குளிருக்கு அவைகள் தாக்கு பிடித்திருக்கும் என்று சொல்கிறார்கள். நாம் என்ன நினச்சிருக்கோம் சொன்னால், இரும்பு தான் உலகத்திலேயே பெரிய ஸ்ட்ராங்குன்னு நினைத்து கொண்டு இருக்கிறோம். அதை விட இந்த வெண்கலம் எல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். எனக்கு என்ன ஆச்சரியம் என்றால் டைட்டானிக் கப்பல் செய்தவங்க கண்டுபிடிக்கல, ஆனால் 3000-4000 வருஷத்துக்கு முன்பாக அந்த மக்கள் அதனை கண்டுபிடித்திருக்கிறார்களே. என்ன ஒரு அறிவு, என்ன ஒரு அறிவியலை தாண்டி ஒரு அறிவை வைத்திருக்கிறார்கள், என்ன ஒரு அனுபவம். எப்படி அதெல்லாம் நினைக்கிற பொழுது எனக்கே ஒரு மாதிரி உடம்பு புல்லரிக்கிற மாதிரி இருக்கு. எப்படி அவர்களுக்கு இந்த அனுபவம், இந்த ஆற்றல், இந்த அறிவியல், தற்கால அறிவியலை தாண்டி அந்த அறிவியல் அந்த மக்களுக்கு எப்படி தெரிந்தது என்பது எனக்கு தெரியாது, நம்ம யாருக்குமே தெரியாது. அதனால்தான் வெண்கல குறுக்கு கம்பிகளால் அப்படிங்கிற பொழுது இரும்பை விட சக்தி வாய்ந்தது, ப்ளஸ் எந்த விதமான வெப்ப இல்லை என்றால் குளிர் சூழ்நிலைகளையும் தாங்கி இருக்கக்கூடியனவாம். டைட்டானிக் கப்பலுக்கு அதை சொல்கிறாங்க. ஒருவேளை அந்த வெண்கல சில்வர் அந்த நட்டுகளை பொறுத்து இருப்பார்கள் என்றால் அந்த கப்பல் கீழே இடம் கொடுத்திருக்காது, இடம் பெயர்ந்திருக்காது என்று சொல்லுகிறார்கள். நம்முடைய அனுபவம் ரொம்ப குறைவுதான், ஆனாலும் சில உண்மைகள் கண்டிப்பாக நாமும் வாசித்து தெரிந்தே தான் நமக்கு சொல்கிறோம். அடுத்தது இரும்புதான் பெரியது, சக்தி வாய்ந்தது, இறுகக்கூடியது. எனவே மனிதர்களை பார்த்து நாம் சொல்லுவோம், அப்பா இரும்புள்ள இதயம் என்று சொல்லுவோம். இனிமேல் அதையும் தாண்டி அப்பா வெண்கல இதயம் என்று சொல்ல வேண்டியிருக்கிறது. நான் இதை எதற்கு சொல்கிறேன் என்றால், தயவுசெய்து யாரும் வெண்கல இதயமாக இரும்பு இதயமாக இருக்க வேண்டாம். ஆனால் அந்த எதற்காக வெண்கலம் அங்கே பூட்டப்பட்டது என்ற ஒரு சிந்தனை வருகிற பொழுது, இல்லை என்றால் எதற்காக இரும்பு அங்கு பயன்படுத்தப்படவில்லை என்கின்ற ஒரு சிந்தனை வருகின்ற பொழுது நாம் இதனை நினைத்து கொள்ள வேண்டாம். இனிமேல் அடுத்தது நான் சொல்ல போகிறேன், யாராவது ரொம்ப ரொம்ப இறுக்கமான இதயம் உடையவர்களாக இருந்தால், இரும்பு இதயமா கல்லான இதயமா அதையும் தாண்டி வெண்கல இதயமா அப்படின்னு நான் கேட்கலாம்னு இருக்கிறேன். நான் மக்கள் இனிமேல் அதனை நிச்சயமாக அதனை ஒரு வேளை பயன்படுத்த போகிறாங்க. எனக்கு இந்த பயன்பாடு முக்கியம் இல்லை, எனக்கு இதயங்கள் இனிமையாக பசுமையாக மென்மையாக இருக்க வேண்டும் என்பதுதான் முக்கியமே தவிர, இந்த வெண்கலத்திற்காக தயவு செய்து யாரும் இதயங்களை வெண்கலம் ஆக்கிக் கொள்ள வேண்டாம் வேண்டாம், வேண்டவே வேண்டாம். ஃபாதர் பிரகாஷ் சொல்லிட்டாரு, நான் சொல்லி கேட்காம இருந்தால் கூட பரவாயில்ல, ஃபாதர் பிரகாஷ் சொல்லியாவது கண்டிப்பாக நீங்கள் கேட்டே ஆக வேண்டும். அடுத்து 5லிருந்து போகிறோம். அந்த நகர்கள் எல்லாம் மிக உயர்ந்த மதில்களாலும் இரட்டை கதவுகளாலும் தாழ்பாக்களாலும் அரண் செய்யப்பட்டிருந்தன. அவை தவிர மதில்கள் இல்லாத நகர்கள் எண்ணிறைந்தவை. அவற்றை அழித்தொழித்தோம். எஸ்போனின் அரசன் சீகோனுக்கு செய்தது போலவே எல்லா நகர்களையும் ஆண்களையும் பெண்களையும் குழந்தைகளையும் அழித்தொழித்தோம். எல்லா கால்நடைகளையும் நகர்களின் கொள்ளைப் பொருள்களையும் நமக்கென சூறையாடினோம். அவ்வேளையில் எமோரியரின் 2 மன்னர்களிடமிருந்தும் யோர்தானுக்கு இக்கரையில் இருக்கும் அர்னோன் ஓடை தொடங்கி எர்மோன் மலை வரையிலும் உள்ள நாட்டை கைப்பற்றினோம். வெரி குட். இதில் எர்மோன் என்பது ஒரு முக்கியமான ஒரு மலை தொடர். ஓகே,
கடல் மட்டத்தில் இருந்து 2814 மீட்டர் உயரத்தில் உள்ளது. எர்மோன் என்ற தமிழில் எர்மோன் மலை அப்படின்னு சொல்லுவோம். அரமேய விவிலியத்தில் இதனுடைய பெயர் பனிமலை அப்படிங்கிறது. எர்மோன் இதனுடைய எபிரேய தோற்ற சொல்படி இதற்கு பெயர் புனிதம் என்று அழைக்கப்படுகிறது. எர்மோன் அரமேய விவிலியத்தில் பனிமலை. இந்த மலை எபிரேயர்களால் புனித மலையாகவே கருதப்பட்டது. ஏனென்றால் வாக்களிக்கப்பட்ட நாட்டினுடைய எல்கைகள் தான் அது வடக்கு பகுதி, பேர்ஷபா அது தெற்கு பகுதி. அந்த வடக்கு பகுதியிலிருந்து தெற்கு பகுதி வரைக்கும் இந்த எர்மோன் இந்த மலை தொடரானது பரவி கிடந்தது. எதற்காக இந்த எர்மோன் என்கின்ற மலையை அரமேய விவிலியத்தில் பனிமலை என்று சொல்கிறார்கள்? முக்கியமான ஒன்று தெரியலையே. ஏன்னா அங்கு பனி படர்ந்து கிடக்கிறது. உண்மைதானே? பனி படர்ந்து கிடக்கின்ற பொழுது, அந்த பனி உருகுகின்ற பொழுது அவைகளை எதாக மாறுகின்றது? ஆறுகளாக மாறும். கரெக்டு தானே? ஆறுகளாக மாறும். யூப்ரட்டிஸ், டைக்ரிஸ் நதிகள் கூட, தோற்றங்கள் கூட மலைகள் இருந்துதான். மழை வெள்ளங்கள் வந்து சேருகின்றன அவ்வப்பொழுது. ஆனால் மலையில் இருந்துதான் இந்த நதிகளுடைய தோற்றங்கள் இருக்கும். ஏனென்றால் பனி, குளிர் அப்படிங்கிறது. எனவே அரமேய விவிலியத்திலே பனிமலை என்று சொன்னோம் என்றால் அதிலே முக்கியமான ஒரு குறிப்பு இருக்கிறது. என்ன குறிப்பு என்றால், நம்ம மக்களுக்கு தெரிய வேண்டும் என்பதற்காக யோர்தான் நதியினுடைய தோற்றமே இங்கிருந்து எர்மோன் மலைதான். அருமையான ஒரு பகுதி, அடர்ந்த காடு, செழுமையான பகுதிகள் நிறைந்த பகுதி. அந்த எர்மோன் மலைக்கு மேலேண்டா இமை மேலே உச்சி மாதிரி அப்படின்னு இல்லை, கொஞ்சம் சின்ன உயரம் தானே. அந்த மலைக்கு மேலே அந்த யோர்தான் நதி உருவாகக்கூடிய ஒரு இடம், பல இடங்களிலிருந்து வருவது தான் கடைசியில் யோர்தான் நதியாக வருது. ஒரு இடத்தை பார்த்தோம், என்ன குளிர், அருமையான தண்ணீர். அப்படியே அந்த தண்ணீர் தரையில் பார்த்து விட்டோம் என்னால் அந்த தரையினுடைய ஒவ்வொரு மண்ணும் அந்த பொருட்களும் நம்முடைய கண்களுக்கு, கண்ணாடி போடாமலே கண்களுக்கு தெரிகிறது. ஆக்சுவலி நம்ம இயற்கையோடு இணைந்திருந்தால் கண்ணாடி போட வேண்டிய தேவையே இல்லை. ரொம்ப இயற்கை விட்டு தள்ளி போகுதான் என்ன போட வேண்டியது இருக்குது? கண்ணாடி போட வேண்டியது. கண்ணாடி போட்டால் தான் என்ன தெரியுதான்? பக்கத்தில் தெரிகிறதா? உண்மைதானே? அதனுடைய பொருளை நீங்கள் யோசித்து பாருங்களேன். இயற்கை விட்டு நான் தள்ளி போயிருக்கிறேன், அந்த இயற்கையை பார்க்கறதுக்காக நான் இப்போ என்ன செய்கிறேன்? கண்ணாடியை போட்டு. ஸோ இயற்கை விட்டு தூரத்தில் போயிருக்கிற நான் இயற்கைக்கு பக்கத்தில் வருவதற்காக என்ன செய்திருக்கிறேன்? கண்ணாடி போடுகிறேன். எனவே எப்பொழுதும் இயற்கையின் பக்கத்தில் இருப்பது மேலானது, நலமானது. இயற்கையின் பக்கத்தில் மட்டுமல்ல, இறைவனின் பக்கத்தில் இருப்பதும் மேலானதும் நலமானதும் பலமானதும். உண்மைதானே நான் சொல்லக்கூடியது. ஸோ இந்த யோர்தான் நதியினுடைய தோற்றமே எந்த மலை? எர்மோன் மலை. அதை சொல்லுகின்ற பொழுது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறது. பாலஸ்தீன நாடு இந்த நாட்டினுடைய முக்கியமான ஒரு நதி, குடி தண்ணீருக்கும் பிற தேவைகளுக்குமான சோர்ஸ் இந்த யோர்தான் நதி. ஆண்டவர் இயேசுனுடைய வாழ்க்கையிலே நெருங்கிய தொடர்புடையது யோர்தான் நதி. ஏன் இஸ்ராயல் மக்கள் அந்த மோசேக்கு பிறகு யோசுவாவினுடைய தலைமையின் கீழ் ஒப்படைக்கப்பட்டார்கள். மோசே செங்கடலை கடந்தார், யோசுவா யோர்தான் நதியை கடக்க வேண்டும். பல கடத்தல் நிகழ்வுகள் நடந்தன. அப்பொழுதுதான் அந்த இலக்கை அவர்களால் அடைய முடிந்தது. ஸோ இந்த யோர்தான் நதி இயேசுனுடைய வாழ்க்கையில் மட்டுமல்ல, அதற்கு முன்பாக அந்த இஸ்ராயல் மக்களுடைய வாழ்க்கையில் ஒரு முக்கியமான பகுதி. இன்று வரைக்கும் இஸ்ரேல் நாட்டிற்கு ஒரு குடிதண்ணீர் ஒரு சோர்ஸாக இருக்கக்கூடியதும் பல விதங்களிலும் ஒரு நதி, இந்த யோர்தான் நதி நீர் பயன்படுத்தப்படுகிறது இன்று வரைக்கும். ரைட், அடுத்ததாக 8 வாசித்துட்டீங்க, 9 வாசிங்க. சீதோனியர் அந்த எர்மோனை சிரியோன் என்று அழைக்கின்றனர், எமோரியரோ அதை செனீர் என்று அழைக்கின்றனர். வெரி குட். சீதோனியர், அந்த சீதோன் நாட்டு மக்கள் அதனை சிரியோன் என்றும், எமோரியர் அதனை செனீர் என்றும் அழைக்கின்றனர். பெயர்கள் தான் வித்தியாசம். திருப்பாடல்கள் 29:6 இதில் பார்க்குற பொழுது
அது நமக்கு தெரியும். எப்படி இந்த பெயர்கள், வித்தியாசமான பெயர்கள் நம்முடைய விவிலியத்திலும் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது என்பது. லெபனோனின் மலையை கன்றுக்குட்டி என துள்ளச் செய்கின்றார். சிரியோன் மலையை காட்டெருமை கன்றென குதிக்க செய்கின்றார். வெரி குட். ஸோ சிரியோன் மலை அப்படின்னா நம்முடைய இந்த திருப்பாடல்கள் ஆசிரியர்களும் அதனை எர்மோன் என்கின்ற வார்த்தை மட்டுமல்ல, அவர்களும் அதனை பயன்படுத்தி இருக்கிறார்கள். எனவே சிரியோன் என்று சொன்ன பொழுது வேற ஏதோ ஒரு மலை என்று நினைத்துக் கொள்ள வேண்டாம். எர்மோன் மலை யோர்தான் நதியினுடைய தோற்ற மலை. 11வது இறைவாக்கு வாசிங்களேன். அரக்கர்களில் பாசானின் மன்னனாகிய ஓகு மட்டுமே எஞ்சி இருந்தான். அவனது கட்டில் இரும்பினால் ஆனது. அது மனிதரின் கைமுழத்தின்படி 9 முழ நீளமும் 4 முழ அகலமும் கொண்டது. அது அம்மோனியரின் ராப்பா நகரில் உள்ளதன்றோ? ரைட். 11. ஸோ அப்போ 11வது பாசான அரசன் ஓகு இப்போ எல்லாருக்குமே கிளியராக தெரியும். இவளையும் வசித்திருப்பாங்க, நம்மிடமிருந்து கேட்டிருப்பார்கள் அப்படிங்கிறது. இவனது தோற்றத்தின்படி இவன் அரக்கர்களில் ஒருவன். பைபிளிலே நமக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கிறாங்க. சீகோன் மன்னனும் அரக்கர்களில் ஒருவனாகவே கருதப்பட்டான். யூத புராண கதைகளின்படி, அதான் ஒரு சஸ்பென்ஸ் வச்சிருக்கேன், ஏற்கனவே சொல்லிட்டு இருந்தேன். யூத புராண கதைகளின்படி ஓகு அரசனை பற்றிய ஒரு புராண கதை உண்டு. நம்ம விவிலியத்தில் பெருவெள்ள நிகழ்ச்சி, நோவா, பெட்டகம், பெருவெள்ளம். ஆமாம். அந்த பெட்டகத்தில் நுழைந்தவர்கள் எல்லாருமே தப்பித்து கொண்டார்கள். பெட்டகத்தில் நுழைய முடியாதவர்கள் எல்லாருமே அழிந்து போனார்கள். இது விவிலிய வரலாறு. ஆனால் யூதர்களுடைய புராண கதைகளின்படி பார்த்து விட்டோம் என்றால் அந்த பெருவெள்ளத்திற்கு தப்பித்தவன் ஒருவன் உண்டாம். அது யாராம்? இந்த யோகு அரசனாம். அப்படின்னா அவ்வளவு உயரமும் அவ்வளவு அகலமும் உள்ளவன் பெருவெள்ளத்திற்கே இவன் தப்பித்து விட்டானாம். புராணக்கதை அப்படி நான் சொல்கிற பொழுது உங்களுக்கு இப்போ தெரிகிறதா? அப்போ எவ்வளவு வலிமையான ஒரு அரசன் என்று. இதெல்லாம் நம்ம பைபிளில் சொல்ல இல்லை, ஆனால் அந்த ஒரு அவனுடைய அந்த அந்த அரக்கர்களில் ஒருவன் என்பதையும் அவனுடைய வலிமையையும் வளமையையும் குறித்து காட்டுவதற்காகவே பெருவெள்ளத்திற்கே தப்பித்தவன் அப்படின்னா. நம்ம சொல்லுவோம்ல, சாவை கண்டு திரும்பி வந்திருக்கிறேன். ஒரு சில பேர் சொல்லுவாங்க. இன்னொரு சில சொல்லுவாங்க சாவுக்கே பயப்படாதவன். இன்னொருத்தர் சொல்லுவாங்க, எப்பா உலகத்தில் எல்லாமே பார்த்துட்டேன், சாவு மட்டும்தான் நான் பார்க்கல. அதே மாதிரி ஓகு அரசன் எல்லாத்தையும் பார்த்து விட்டாரு, சாவினுடைய விளிம்பிற்கே சென்று வந்து விட்டான். அடுத்தது இன்னொரு இது என்னன்னு சொன்னால், இந்த லோத்து பிடிபட்ட பொழுது தொடக்க நூலில் அப்ரஹாம் லோத்து இந்த நிகழ்ச்சியெல்லாம் வருகிறது. இந்த லோத்து பிடிபட்ட பொழுது ஒரு ஆள் ஓடி வருவார், ஆபிரகாமிடம் இந்த செய்தியை சொல்லுவதற்காக ஓடி வருவார். அந்த லோத்து பிடிப்பட்ட நிகழ்ச்சியை தொடக்க நூல் 14-13 அதை வாசிங்களேன். தப்பித்து வந்த ஒருவன் எபிரேயனாகிய ஆபிரகாமிடம் இச்செய்தியை அறிவித்தான். வெரி குட். ஸோ யாரை சொல்கிறாங்க தெரியுமா? அந்த புராண கதைகளின்படி ஓகு தான் சொல்கிறாங்க. ஓகுவை சொல்கிறார்கள். இந்த ஓகுதான் யாரிடம்? ஆபிரகாமிடம் இந்த லோத்து பிடிப்பட்ட செய்தியை சொல்லுவதற்காக ஓடி வந்தவன் என்று. அதாவது விவிலியத்தில் ஒரு கோணத்தில் அவனை பற்றிய செய்திகள் சொல்லப்பட்டிருந்தாலும் யூத இலக்கியத்திலே இல்லை புராணங்களிலே அவனை பற்றிய செய்திகள் மறு கோணங்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, விவிலியத்திலே ஓகு என்பவன் கீழ் உலக மாந்தர்களுக்கு, ஷெயோல் கீழ் உலகம் அப்படின்னு நமக்கு பார்த்துருக்குறோம். அந்த ஷெயோல் என்கின்ற கீழ் உலக மாந்தர்களுக்கு இன்னமும் அவன் தலைவனாக செயல்பட்டு கொண்டிருக்கிறான். பார்த்தீங்கன்னு சொன்னால் எசாயா 14:9, நீ வரும்போது உன்னை எதிர்கொள்ள கீழுள்ள பாதாளம் மகிழ்ச்சியால் பரபரக்கின்றது. உலகின் இறந்த தலைவர்கள் அனைவரும் உன்னை வரவேற்குமாறு அவர்களை எழுப்புகிறது. வேற்றினத்தாரின் அரசர்கள் அனைவரையும் அவர்தம் அரியணையை விட்டு எழ செய்கிறது. வெரி குட். ஸோ கீழ் உலகிலே வாழக்கூடியவர்கள் எல்லாம் வேற்றினத்தார், அந்த மக்கள் தலைவர்கள், அதில் டிஸ்கஷன் இல்லை. அந்த கீழ் இன மக்களுக்கு தலைவர்களுக்கு யார் தலைவராக இருந்து செயல்படுகிறார் என்றால் ஓகுதான். அப்போ ஓகுவை பற்றி நான் எவ்வளவு சொல்கிற பொழுது இப்போ இமேஜின் பண்ணி பாருங்க, எவ்வளோ பெரிய ஒரு அரசனாக இருந்தான் என்று. அடுத்து ஓகுவை பற்றிய வர்ணனைகள் என்னவென்றால்
கட்டிலினுடைய அளவு 9 முழ நீளம், 4 முழ அகலம். அப்படின்னா அவனுடைய உடல் தோற்றம் எப்படி இருந்திருக்க வேண்டும்? ஒரு மாபெரும் அரக்கன் என்பது இதிலிருந்து புரிகிறது. கட்டில் என்பதாக இருக்கலாம் இந்த வார்த்தை, இந்த கட்டில் என்பது. இல்லை என்றால் முற்காலத்திலே ஒரு நபரை புதைக்கக்கூடிய அந்த சவப்பெட்டியையும் கட்டில் என்றுதான் அழைத்தார்கள். எனவே அந்த ஓகு அரசன் படுக்கக்கூடிய அந்த அறை கட்டிலை இதை குறிக்கும். இல்லை என்றால் அவன் ஒட்டுமொத்தமாகவே படுத்துவிட்ட அந்த சவப்பெட்டி என்கின்ற அந்த அறையும் இது குறிக்கும். அந்த படுக்கையோ சவப்பெட்டியோ அவனுடைய தோற்றத்தை குறிக்கிறது என்றால் அவ்வளவு உயரமும் அவ்வளவு அகலமும் உள்ள ஒரு நெடிய ஒரு அரக்கனாக ஓகு அரசன் இருந்தான். ஓகு அரசன், அவன் வாழ்ந்த பாஷான், அந்த நகரத்து மக்கள், அதனுடைய வலிமை, செழிப்பு, வளமைகள் எல்லாவற்றையும் இந்த இஸ்ராயேல் மக்கள் தகர்த்து ஒழித்து விட்டார்கள் என்றால், முற்றிலுமாக அழித்து விட்டார்கள் என்றால், முடியாத ஒரு காரியத்தை அவர்கள் செய்திருக்கிறார்கள். அதான் அதனுடைய பொருள். இந்த ஓகனுடைய உடல் வர்ணம் என்ன பற்றி சொல்கிறாங்கன்னு அதுக்கு அர்த்தம் என்னது? சாதாரண இஸ்ராயேல் ஒரு 6 அடி மேக்சிமம் இருந்திருப்பாங்க. ஆனால் ஓகு 6 அடி எல்லாத்தையும் தாண்டி இருக்கிறாரு. ஸோ அதனால் அந்த அவருடைய அந்த வலிமையான அந்த ஒரு மன்னனையே வலிமையற்ற இஸ்ராயேல் மக்கள் முடித்து விட்டார்கள். அதெல்லாமே யாரால் நடந்தது என்றால் உங்களிடம் ஒப்படைத்துள்ளேன் என்று சொன்ன அந்த ஆண்டவரால் நடந்திருக்கிறது. அடுத்தது 14 முதல் 17 வாசித்தோம் என்றால் எல்லை பகுதிகள் குறிக்கப்படுகின்றன. அடுத்தது எந்தெந்த அந்த எல்லை பகுதிகள் எந்தெந்த குலத்திற்கு ஒதுக்கப்பட்டிருக்கிறது என்பதுதான் அதில் குறிக்கப்பட்டிருக்கிறது. ஓகே, பாஷான் பகுதியை எடுத்துக்கொண்டோம் என்றால் அது மனாசே குலத்திற்கு ஒப்படைக்கப்பட்டிருக்கு. ஒரு எடுத்துக்காட்டுக்காக சொல்கிறேன். இந்த மக்கள் நீங்கள் அதனை வாசிக்கின்ற பொழுது கண்டிப்பாக புரிந்து கொள்கிறீர்கள். வாசித்து விட்டீர்கள் என்று வைத்துக் கொள்ளுங்களேன். அதில் ஒரு சில இடங்கள் நமக்கு நினைவுக்கு வருகிறது, சொல்லப்படுகிறது. என்னவென்றால் பிஸ்கா மலை. அந்த பிஸ்கா மலை என்பதுதான் அந்த நேபோ மலையினுடைய ஒரு உச்சி. ஸோ நேபோ மலைக்கு மோசஸ் சென்றார். அதாவது மோவாபு சமவெளி, அதில் இருக்கக்கூடிய ஒரு மலை நேபோ மலை. இது பிஸ்கா மலையினுடைய இதனுடைய உச்சி தான் பிஸ்கா மலை. நான் பிஸ்கா என்பதை எதற்காக சொல்கிறேன் என்றால், மோசே இந்த பிஸ்கா மலை உச்சியிலிருந்து தான் அந்த வாக்களிக்கப்பட்ட நாட்டினுடைய வளமையை கண்டார், பார்த்தார், ரசித்தார், கண்டார். அதோடு முடித்து விட்டார், முடிக்கப்பட்டு விட்டார். உள்ளே நுழைய மாட்டாய், உன்னுடைய கால் அங்கே போகாது என்று கடவுளால் சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே இந்த பிஸ்கா மலை இதை பற்றிய பகுதியை பார்க்க வேண்டும் என்றால், பிஸ்கா மலை முகட்டுக்கு ஏறிப்போ, மேற்கிலும் வடக்கிலும் தெற்கிலும் கிழக்கிலும் உன் பார்வையை செலுத்து. வெரி குட். ஸோ பிஸ்கா மலை உச்சிக்கு நான் சொன்னேன்ல, ஏறிப்போம், மேற்கில் வடக்கில் கிழக்கில் தெற்கில் 4 பக்கமும் உன் பார்வையை செலுத்து, அத்துடன் முடித்துக்குள். இதனுள்ள பகுதி எண்ணிக்கை நூல் 27:12 அதெல்லாம் இருக்குது. பொதுமக்கள் அதனை பார்த்துக்கொள்வார்கள், பிரச்சனை. அடுத்த இன்னொரு சொல்லப்பட்டிருக்கு, இன்னொரு எல்கை சொல்லப்பட்டிருக்கிறது, கிணரேத்து. அது ரொம்ப முக்கியமான ஒரு பெயர் என்பதற்காகத்தான். கிணரேத்து ஏரி என்பது யோர்தான் நதி வந்து கலக்கக்கூடிய சேரக்கூடிய ஓர் இடம். பல இடங்கள் உள்ளது, ஓர் இடம் கிணரேத்து ஏரி. இந்த கிணரேத்து ஏரி என்பது மீண்டும் அந்த கிணரேத்து ஏரியில் சென்று உப்பு கடலில் கலக்கிறது. உப்பு கடலில் கலந்த பிறகு யோர்தான் நதி எங்குமே செல்லுவது இல்லை. அந்த உப்பு கடலில் இருந்து திரும்பவும் எங்கேயாவது போவதற்கான ஒரு பாதை வழி இருந்தது என்றால் இன்றைக்கு அது உப்பு கடலாக இருக்காது, இன்னொன்று உப்பு கடலாக இருந்திருக்கும். அதை நான் சொன்னேன்ல, பூமியினுடைய கடல் மட்டத்திலிருந்து மிக மிக தாழ்வான பகுதியில் இந்த சாக்கடல் இருப்பதால் அதை தாண்டி செல்லுவதற்கு வழி இல்லை. எனவேதான் நதிநீர் சென்று வெளியேற முடியாத காரணத்தினால் அங்கே தேங்கி விடுகிறது. தேங்கிவிட்ட எல்லாமே செத்து போகின்றன. உண்மைதானே? உண்மைதான். எனவே நம்மிடம் உள்ள பணம், பொருள், சக்தி, ஆற்றல் எல்லாவற்றையுமே தேங்கி வைக்காமல் பிறருக்கு கொடுக்கின்ற பொழுது, பிறரோடு பகிர்ந்து கொள்கின்ற பொழுது அவை நல்ல நீராக நமக்கு கிடைக்கின்றது.
அதோடு மட்டுமல்ல, பிறருக்கு பயன்படக்கூடிய அளவிலும் இருக்கிறது. இன்றைக்கு இல்லை என்றால் நாம் எல்லாம் யாருக்கு சமமாகி விடுவோம் என்றால் சாக்கடலுக்கு சமமாகி விடுவோம். இது கடக்கக்கூடிய இன்னொரு, அதாவது யோர்தானுடைய கலக்கக்கூடிய இன்னொரு பகுதிதான் கிணரேத்து. ஏதாவது கெஸ் பண்றீங்களா ஏது கிணரேத்தாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு? கெனசரேத்து கிணரேத்து ரெண்டு ஒன்றா போகிற மாதிரி இருக்கு சாமி. வெரி குட். பிரகாஷ் ஃபாதருக்கு ஒரு கைதட்டு, ஒரு வாழ்த்து, ஒரு பாராட்டு. தேங்க்யூ. ஏனென்றால் கிணரேத்து என்று சொல்லுகின்ற பொழுது அதோடு பொருத்தமாக ஒரு வார்த்தை வரக்கூடியது கெனசரேத்து. ஸோ இந்த கிணரேத்து என்பது, கெனசரேத்து, இந்த ஏரி, இவை எல்லாமே ஒரே பொருள்தான். இதனை பற்றி 2 நிமிஷம் நான் சொல்லி ஆகணும். ஏனென்றால் கிணரேத்து இல்லை என்றால் கிணரேத்து ஏரி, இல்லை என்றால் கிணரேத்து கடல் என்றும் அழைக்கப்படுகிறது. எண்ணிக்கை நூல் 34:11 பார்த்தோம் என்றால் கிணரேத்து கடல் என்றும் அழைக்கப்படுகிறது. அந்த எல்லை ஆயினுக்கு கிழக்கே செபா முதல் ரிப்பா வரைக்கும் செல்லும். அந்த எல்லை கிழக்கு நோக்கி சென்று கிணரேத்து கடலின் சரிவை வந்தடையும். சொன்னது கரெக்ட் தானே? கிணரேத்து ஏரி, கிணரேத்து கடல், முற்காலங்களிலே அது சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னொரு இடத்துல பார்த்து விட்டோம் என்றால் கிணரேத்து தண்ணீர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மக்கபேயர் நூல் 1 மக்கபேயர் 11:67. இதற்கிடையில் யோனத்தான் தம் படைகளோடு கெனசரேத்து ஏரி அருகே பாசறை அமைத்தார். வெரி குட். அடுத்தது யூதர்களுடைய ஒரு முக்கியமான வரலாற்று, முதல் நூற்றாண்டு வரலாற்று ஆசிரியர், மிக மிக முக்கியமான வரலாற்று ஆசிரியர் யார் என்றால் ஃப்ளாவியுஸ் யோசேப்புஸ். ஃப்ளாவியு யோசேப்பு என்று நாம் சொல்லலாம். அவர் தன்னுடைய நூலில் இந்த கிணரேத்து கடல் பற்றி, அங்கே கிணரேத்து ஏரி பற்றி அழகாக அவர் பேசுகிறார். ஸோ அவர் பேசினார்னா அதுக்கு அர்த்தம் ரொம்ப முக்கியமான ஒரு பகுதி இது. யூதர்களை எடுத்துக்கொள்கின்ற பொழுது 2 வரலாற்று நூல்கள் உள்ளன. யூதர்களை எடுத்துக்கொள்கின்ற பொழுது, இன்றைய காலத்து யூதர்களை, த ஃபர்ஸ்ட் ஒன், முதலும் முக்கியமான ஒன்று விவிலியம், பைபிள். அவர்கள் அதனை தானாக் என்று சொல்லுவார்கள். அது த ஃபர்ஸ்ட் ஒன், முதலாவனது, முக்கியமானது. அது அவர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு வரலாற்று நூல், ஒரு நம்பிக்கை நூல், அதாவது விசுவாச நூல், எ ஹிஸ்டரி புக், எ ஃபெய்த் புக். இரண்டாவதாக வரலாற்று நூலாக அவர்கள் எடுத்துக்கொள்வது ஃப்ளாவியு யோசேப்பு எழுதிய இந்த முதல் நூற்றாண்டு யூத வரலாற்று நூல். மிக மிக முக்கியமான ஒன்று அது. அவர்களுடைய இந்த 2மே அவர்களுடைய பொக்கிஷங்கள். எழுதப்பட்டிருக்கக்கூடிய மீது எல்லா புத்தகங்களும் இந்த 2ஐ அடிப்படையாக வைத்து தான் எழுதப்பட்டிருக்கின்றன. ஸோ அந்த 2 தான் அங்கே அடிக்கற்கள், பேஸ்மெண்ட். அதற்கு மேல்தான் யூத சமூகம் இன்று வரைக்கும் கட்டப்பட்டிருக்கிறது. அந்த 2 பேஸை நீங்கள் எடுத்துட்டீங்க சொன்னால், அதாவது அவர்கள் தங்களுடைய சிந்தனைகளிலிருந்து எடுத்துக்கொண்டு விட்டார்கள் என்றால் அந்த யூத கட்டிடமானது இடிந்து விழுந்துவிடும். அவ்வளவு முக்கியமானது. ஃப்ளாவி யோசேப்பு இதனை குறித்திருக்கிறார். புதிய ஏற்பாட்டில் இந்த கிணரேத்து, இந்த கெனசரேத்து குறிப்பிட்டிருக்காங்களான்னு சொன்னால் நிறைய இடங்களில் குறிப்பிட்டிருக்காங்களா? வெரி குட். ஸோ புதிய ஏற்பாட்டில் 4 நற்செய்தியாளர்களை பார்ப்போம். அவர்கள் தான் இதை பற்றி அதிகமாக பேசியிருக்கிறாங்க. ஏனென்றால் இயேசுவினுடைய பணி, இயேசுவினுடைய வாழ்க்கை, டெய்லி லைஃப் சிச்சுவேஷன் அதிலிருந்து தான் ஆரம்பம் ஆகின்றது. அதை சுற்றிட்டே வர்றாரு. அந்த இயேசு எப்படி இந்த கடலோரம், இந்த ஏரியோரம் வாழ்ந்தார் என்பதை இந்த 4 நற்செய்தியாளர்களும் சொல்வார்கள். இவர்கள் கையாளுகின்ற சொற்களில் இருந்து நாம் அதனை கண்டுபிடித்து விடலாம். மார்க் நற்செய்தியாளர்கள் இந்த கெனசரேத் ஏரி என்ன சொல்வார் என்றால், ஒரு நாளும் ஏரி தண்ணீர் என்று சொல்ல மாட்டார். மாறாக என்ன சொல்வார் என்றால் கலிலேயா கடல் என்று சொல்லுவார். எனவே இன்றைக்கு நாம் சொல்லக்கூடிய கலிலேய கடல் தான் அன்றைய காலகட்டத்திலே கிணரேத்து ஏரியாகவும் மக்கபேயரின் நூல்களிலே கெனசரேத்து ஏரியாகவும் மாறியது. பேர்தான் மாற்றம், ஆனால் இடம் ஒன்றுதான். ஆனால் அதே நேரத்தில் லூக்கா நற்செய்தியாளர் அது இன்ட்ரெஸ்டிங். மார்க்கு கலிலேயா கடல் 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 என்று தான் சொல்லுவார்.
இயேசுனுடைய முதல் அந்த சீடர்கள் அழைத்தல் எங்க நடைபெறுகிறது? இந்த கடற்கரை கலிலேயா கடற்கரையோரம் சென்றார். அங்க அதை பார்த்து இதை பார்த்தார். அடுத்தது லூக்கா நற்செய்தியாளர் என்ன சொல்வாருன்னா, அதை எப்பொழுதுமே அதனை லூக்கா நற்செய்தியாளர் கெனரேத்து ஏரி இல்லை என்றால் ஏரி என்று சொல்லுவார். இயேசு ஏரி கரையோரம் வந்தார், ஏரியில் நின்று கொண்டிருந்தார். லூக்கா நற்செய்தியை பொறுத்த வரைக்கும் அது ஒரு லேக், அது ஒரு ஏரி. அடுத்தது யோவா நற்செய்தியாளர் அதனை திபேரிய கடல் என்று சொல்லுவார். திபேரிய கடல் ஏனென்றால் அந்த டிபேரியூஸ் அந்த அரசனுடைய பெயர் அந்த காலகட்டத்தில் உங்களுக்கு தெரியும். யோவா நற்செய்தியாளர் 1ஆம் நூற்றாண்டு பிற்பகுதியில் அந்த பிற்பகுதியிலே ரோமேர்களுடைய ஆதிக்கம் அதிகமாக இருந்தது. ரோமேர்கள் பயன்படுத்திய அந்த பெயர்கள் அதிகமாக இருந்தது. ரோமேர்கள் அரசர்களுடைய இல்லையென்றால் அவர்கள் பயன்படுத்திய பொருட்களுடைய பெயர்கள் அதிகமாக இருந்தது. இந்த தாக்கம் யோவானிடமும் இருந்தது. எனவே யோவான் அவருடைய குழுவினர் நற்செய்தி நூல் எழுதிய பொழுது என்ன பயன்படுகிறது என்றால், திபேரிய கடல் அருகே இயேசு நின்று கொண்டிருந்தார். இயேசுனுடைய அந்த உயிர்ப்பு முடிந்த பிறகு சீடர்களுக்கு தோன்றுகின்ற பொழுது அப்படிதான் வருகிறது. இயேசு திபேரிய கடல் அருகே நின்று கொண்டிருந்தார். மத்தேயு நற்செய்தியாளர் ஏரி என்பதையும் கலிலேய கடல் என்பதையும் மாற்றி மாற்றி பயன்படுத்துவார். ஆனால் மார்க் டோட்டலி கலிலேய கடல் என்று தான் சொல்லுவார். ஸோ இன்றைக்கு நாம் பயன்படுத்தக்கூடிய அந்த கலிலேய கடல் அன்றைக்கு கினரேத்து கெனசரேத்து ஏரி என்று அழைக்கப்படுகிறது. ஒருவர் கடல் என்கின்றார், மற்றவர் ஏரி என்கின்றார். என்னவாகத்தான் இருக்கும்? நல்ல கேள்விதான் சாமி. உண்மைதானே? என்னவாகத்தான் இருக்கும்? மோஸ்ட்லி ஏரி என்று எதற்காக சொல்கிறார்கள் என்றால், ஒன்று ஒரு மத்தியதரை கடல் போன்ற பசிபிக் கடல் போன்ற ஒரு பெரிய கடல் அல்ல, ஒரு சிறிய ஏரி தான். இரண்டாவது, இது கடலில் இருக்கக்கூடிய உப்பு தண்ணீர் அல்ல, இது நல்ல நீர் கொண்ட ஒன்று. எனவே நல்ல நீர் கொண்ட ஒன்றை பொதுவாக ஏரி என்று அழைப்பதுதான் அவர்களுக்கு வழக்கம். இல்லை என்றால் அது பொருத்தமாகும். எனவே தான் லூக்கா நற்செய்தியாளர் ஏரி என்று அழைக்கிறார். இன்றைக்கும் இஸ்ரேல் மக்களுக்கு அதனுடைய நகர்கள் முழுவதற்கும் ஒரு பெரிய குடிநீர் சோர்ஸாக மூலமாக இருப்பது இந்த கினரேத்து ஏரிதான், கெனசரேத்து ஏரிதான். அடுத்ததாக வருவது இந்த கினரேத் என்கின்ற பெயர் எப்படி வந்தது? அதுதான் வேண்டும். ஏன் கினரேத் என்கின்ற பெயரை இவர்கள் கொண்டார்கள் அப்படிங்கிறது. இந்த ஏரியை பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்ம தமிழ் ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட், மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட், ஒரு இசைக்கருவி கரெக்டாக அதில் அப்படியே பொருந்தக்கூடியதாக வரும். இந்த ஏரிக்கு பொருந்தக்கூடியதாக வரும். கலிலேயா கடல், அதாவது அந்த கினரேத்து ஏரி. கினரேத்து தமிழ் இசைக்கருவி ஒன்று இதே பெயரால் வழங்கப்பட்டது. நான் சிறு பிள்ளையாக இருக்கிற பொழுது அதனை கேட்டிருக்கிறேன். என்ன இசைக்கருவி சொல்லுங்களேன் பார்ப்போம். தெரியலீங்களே சாமி. கிண்ணாரம். ஏ அப்பா, கேள்விப்பட்டிருக்கீங்களா? கேள்விப்பட்டிருக்கிறேன். எக்ஸாக்ட்லி, வெரி. நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா? அது ஒரு இசைக்கருவி தானே? பார்த்ததில்லை, கேள்விப்பட்டிருக்கிறேன். வேற ஒண்ணுமே இல்லை, ஏறக்குறைய வீணை மாதிரி இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். கிண்ணாரம் இசைக்கருவி. ஸோ இதுக்கு நீங்க நம்ம கூகுளில் போய் கிண்ணாரம் இசைக்கருவி தேடி கண்டுபிடிக்கணும். இந்த கிண்ணாரம் இசைக்கருவியையும் இந்த கலிலேய கடலையும் அப்படி பக்கத்தில் வச்சு பார்க்கணும். ஸோ இந்த பார்ப்பதற்கு இந்த ஏரி ஆர் கடல் கிண்ணாரம் இசைக்கருவி ஒத்துவே இருக்கும், கரெக்டாக அது போன்றே இருக்கும். எனவேதான் இந்த கடலுக்கு, இந்த ஏரிக்கு கிண்ணாரம் என்கின்ற இசைக்கருவினுடைய பெயரை அன்றைக்கு வைத்தார்கள். என்னுடைய கேள்வியும் பதிலும் என்னவென்றால் தமிழனும் தமிழ் மொழியும் என்ன உங்க வாயில உள்ளதை சொல்லுங்க. என்ன சொல்றீங்க சொல்லுங்க. அதுதான், இந்த தமிழ்ல இந்த பேரு கிண்ணாரம் இருக்கு, அங்க எப்படி போச்சு, எபிரேயத்துக்கு எப்படி போச்சு? போயிருக்கிறது. நான் முதல்ல சொன்னேன், தமிழை எனக்கு நன்றாக பிடிக்கும், அதைவிட தமிழுக்கு என்ன நன்றாக பிடிக்கும். இந்த தமிழ் மொழி என்பது உலகத்தினுடைய எல்லா மொழிகளுடைய மூத்த மொழி மட்டுமல்ல, மூல மொழி என்பதை என்னுடைய முதல் அந்த விளக்கங்களிலே சொன்னேன். அதற்கு இது ஒரு உதாரணம், ஒரு எடுத்துக்காட்டு, அருமையான ஒரு எடுத்துக்காட்டு. இந்த நூலை படிக்கின்ற பொழுது, இந்த நூலை பற்றி படிக்கின்ற பொழுது, எழுதுகின்ற பொழுது உண்மையிலே ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. இந்த இசைக்கருவி வைத்துக்கொண்டு
அப்படி என்றால் தமிழும் தமிழ் இசைக்கருவியும் தமிழ் வார்த்தையும் அங்கு சென்று கொண்டிருக்கிறது, இல்லை என்றால் அங்கிருந்து இங்கு வந்திருக்கிறது. ஆனால் இதை ஆச்சரியப்படுவதற்கு எதுவுமே இல்லை. நான் இன்னொன்றை சொல்கிறேன், ஆச்சரியப்படுவதற்கு, அதாவது தமிழுக்கும் எபிரேயத்திற்கும் ஒரு இணைப்பு, ஒரு கலப்பு, ஒரு தொடர்பு இருந்திருக்கிறது என்பதற்கு இது மட்டுமல்ல உதாரணங்கள். எடுத்துக்காட்டு விவிலியத்தில் இன்னும் சில இடங்களில் இருக்கிறது. சாலமோன் மன்னன் ஆலயத்தை கட்டினான். ஆலயத்தை கட்டுகின்ற பொழுது அங்கே ஒரு பகுதியில் வருகிறது, யோபீர் நகர தங்க அணிகலன்களை கொண்டு ஆலயத்தை கட்டினான். ஓபீர் நகர தங்க அணிகலன்களை கொண்டு. இன்னும் ஒரு திருப்பாடல்கள் வருகிறது, அந்த இஸ்ரேல் நாட்டு மங்கையர்கள் மகளிர்கள் எல்லாம் ஓபீர் நகரத்து தங்க அணிகளில் அணிந்து கொண்டு நடனமாடினார்கள். ஓபீர் என்பது என்ன? தெரியல சாமி. அந்த நகரம் வேறு எங்கும் இல்லை, இந்தியாவில் இருந்திருக்கிறது. இந்தியாவில் உள்ள நகரம்தான் ஓபீர் நகரம். 3 இடங்களை சொல்லுவார்கள். அந்த 3 இடங்களில் ஒன்று குஜராத்தில் இருப்பதாக சொல்லப்படுகிறது, ஓபீர் என்று. 2வது இடம் அந்த தற்பொழுதைய திருவனந்தபுரம் மறை மாவட்டத்தில் இருக்கக்கூடியது பூவார், ஒபீர் என்று சொல்லப்படுகிறது. 3வது இடம் தற்பொழுது திருநெல்வேலி மாவட்டம் ஆர் தூத்துக்குடி மாவட்டம், எனக்கு தெளிவில்லை, அங்கே இருக்கக்கூடிய உவரி. எஸ், ஒபீர். இதனை பற்றி 3 ஏதாவது ஒன்று இருக்கலாம், இதுதான் என்று நான் சொல்லவில்லை. ஏனென்றால் உவரி முற்காலத்திலே துறைமுகப்பட்டினமாக இருந்திருக்கிறது, கடற்கரை துறைமுகப்பட்டினம். பூவார் என்பதும் முற்காலத்திலே துறைமுகப்பட்டினமாக இருந்திருக்கிறது. எனவே அந்த மக்கள் எல்லாம் முன்னால் காத்திருப்பார்களாம். சாலமோன் அரசன் கூட காத்திருப்பாராம். எதற்காக என்றால், இந்த ஓபீர் நகரத்திலிருந்து தங்கங்கள் வரும், அதனை வைத்துக்கொண்டு ஆலயங்கள் கட்ட வேண்டும். அந்த மகளிர்களும் காத்திருப்பார்களாம். ஓபீர் நகரத்து தங்க அணிகலன்கள் மிக சிறப்பான ஒன்றாக இருந்திருக்கிறது. இப்பொழுது உங்களுக்கு புரிந்திருக்கும் என்று நினைக்கின்றேன் கின்னார் எப்படி அங்கு போச்சுது என்று. ஏனென்றால் அதாவது தங்க அணிகலன்கள்லாம் போகிற பொழுது ஒரு கிண்ணாரும் போயிருக்க கூடாதா? உண்மைதானே? ஒரு கிண்ணாரும் போயிருக்க கூடாதா? என்னுடைய ஆச்சரியம் என்னவென்றால், ஒரு முறை இதனை வாசித்த பிறகு உவரி பக்கம் சென்றேன். உவரி பக்கம் சென்ற பொழுது அங்கே ஒவீர் ஹோட்டல் என்கின்ற ஒரு ஹோட்டல் இருக்கிறது. ஒவீர் ஹோட்டல் பெரிய ஹோட்டல் நினைத்துக் கொள்ள வேண்டாம். சாதாரணமாக ஒரு புரோட்டா கிரேட்டா இல்லாத விற்கக்கூடிய ஒரு ஹோட்டல் என்று வைத்துக் கொள்ளுங்களேன். எனக்கு ஆச்சரியம், இந்த ஒவீர் என்கின்ற பெயர் இங்கு எப்படி வந்தது என்றாவது ஒரு நாள் நீங்கள் போனால் அங்கு பாருங்கள். அதனை பார்த்து ஆக வேண்டும். ஸோ அதுதான் என்று சொல்லுவதை விட, இந்தியாவில் இருந்தது என்பதிலே ஒரு சிறப்பான ஆதாரம் இருக்கிறது. இது ஆதாரத்திலிருந்து என்ன அறிகிறோம் என்றால், இந்தியாவிலிருந்து அணிகலன்கள் அங்கு சென்றிருக்கிறது, தங்க அணிகலன்கள் சென்றிருக்கிறது. ஒரு காலகட்டத்தில் இந்தியாவினுடைய தங்க அணிகலன்கள் மிக மேன்மையாக இருந்திருக்கிறது. எபிரேய மக்களால் விரும்பி வாங்கப்பட்டவைகளாகவும் சாலமோன் அரசனால் பயன்படுத்தப்பட்டவையாகவும் எபிரேய மகளிர்களால் பயன்படுத்தப்பட்டவையாகவும் இருந்திருக்கிறது. அவைகளெல்லாம் சென்றிருக்கிறது என்றால் கண்டிப்பாக தொடர்பு இருந்திருக்கிறது. கப்பல் வழியாக, துறைமுகம் வழியாக தொடர்பு இருந்திருக்கிறது. வாணிப தொடர்பு இருக்கின்ற பொழுது வார்த்தை தொடர்பும் கண்டிப்பாக இருந்திருக்க வேண்டும். நிச்சயமாக இருந்திருக்க வேண்டும். வாணிப தொடர்பு, வார்த்தை தொடர்பு, நாணய தொடர்பு அங்கு நிச்சயமாக இருந்திருக்க வேண்டும். ஏன் இந்த வார்த்தை இங்கிருந்து சென்றிருக்க கூடாது? சென்றிருந்தது என்றால் தமிழும் தமிழனும் பூமியினுடைய பல இடங்களிலே கால்பதித்திருக்கின்றார்களே என்பதை நினைக்கின்ற பொழுது பெருமையும் மகிழ்ச்சியுமாக இருக்கிறது. இந்த தமிழும் இந்த பல முதன் முயற்சிகளும் இந்த பூமியில் இருந்து மறையக்கூடாது என்பதுதான் நம் எல்லோருடைய உண்மையான எண்ணங்கள், விருப்பங்கள் ஆகும். இன்னொரு வார்த்தையாக நாம் பார்க்கக்கூடியது அரபா கடல் என்பது. அரபா கடல்னா அங்கே போய் தேடிட்டு இருக்க வேண்டாம்.
என்னடா இன்னொரு கடல் இருக்குதாமே, அதை காணலையே. அராபா பகுதி, பாலைவன பகுதி பார்த்தீங்களா. அதை தான் இன்றைக்கி அதோடு தொடர்புடைய அந்த ஏரியா எல்லாமே அராபா, சவுதி அரேபியா, அராபா, இவைகள் எல்லாமே ஏறக்குறைய அந்த வார்த்தைகள் தான் இன்றைக்கும் பயன்படுத்தப்படுகிறது. இந்த அரபா கடல் என்பது வேற ஒரு கடலும் இல்லை, சாக்கடல் தான் அரபா கடல் என்று அழைக்கப்படுகிறது. ஸோ அரபா கடல் என்பது இல்லை என்றால் உப்பு கடல் என்று அழைக்கப்படுகிறது. விவிலியத்தில் இதுவே அரபா கடல் என்றும் உப்பு கடல் என்றும் உப்பு கடல் அரபா கடல் என்றும் அழைக்கப்படுகிறது. அந்த விவிலியத்தில் இருக்கிறதுனால அதை சொல்கிறேன். இந்த பகுதியை நீங்கள் வாசிங்க. அரபா கடல் என்பதற்கு இணைச்சட்ட நூல் 4:49. யோர்தானுக்கு கிழக்கே அரபா பால்நிலம் அனைத்தையும் பிஸ்காவுக்கு கிழக்கே தாழ்வாக இருக்கும் அரபா கடல் வரைக்கும் அவர்கள் கைப்பற்றியிருந்தனர். வெரி குட். அரபா பாலைவனம் பார்த்தீங்களா. அதாவது அன்றைக்கு இருந்த அதே வார்த்தை தான் இன்றைக்கு நவீன காலத்திலும் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. அடுத்தது தாழ்வாக இருக்கக்கூடிய, நான் ஏற்கனவே சொன்னேன் பூமியினுடைய மிக தாழ்வான பகுதி என்று சொன்னேன். தாழ்வாக இருக்கக்கூடிய அரபா கடல், அதுதான் உப்பு கடல். அடுத்தது உப்பு கடல் என்று எங்கே பயன்படுத்தப்பட்டிருக்கிறது? தொடக்க நூல் 14:3. அவர்கள் அனைவரும் இப்பொழுது உப்பு கடலாக இருக்கும் சித்தீம் பள்ளத்தாக்கில் ஒன்று திரண்டனர். ஓகே, உப்பு கடல் அதான் அரபா கடல், சாக்கடல். அடுத்தது உப்பு கடல், அரபா கடல், இந்த 2 பேர்களும் அழைக்கப்படுகிறது, பயன்படுத்தப்படுகிறது. யோசுவா 3:16. மேற்பகுதியில் இருந்து வந்த நீர் சாராத்தானின் அருகில் இருந்து ஆதாம் நகருக்கு எதிரில் வெகு தொலைவில் மேலெழும்பி நின்றது. கீழே ஓடிய நீர் பால்நில கடலாகிய சாக்கடல் வரை ஓடி மறைந்தது. மக்களும் எரிக்கோவுக்கு நேர் எதிராக கடந்து சென்றனர். இது ஒரு பகுதி. அடுத்தது 12:3. யோசுவா 12:3 வாசிங்க. அரபாவிலிருந்து கிழக்கே கெனரோத்து கடல் வரையிலும் உப்பு கடலான அரபா கடல் வரையிலும். வெரி குட். ஸோ உப்பு கடல், அரபா கடல், உப்பு கடலான அரபா கடல். எனவே எல்லாமே விவிலியத்தில் ஒட்டுமொத்தமாகவே பொதுவாகவே பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. இதில் கிணரேத்துன்னு வருது பார்த்தீங்களா. ஸோ 3 வார்த்தையும் இந்த யோசுவா 12:3 பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் நாம் எதற்கு சொல்கிறோன்னா, இந்த வார்த்தைகளை வாசிக்கிற பொழுது மக்கள் ஏதோ இன்னொரு கடல், 3 கடல்கள் அங்கே தேடி கொண்டிருக்க கூடாது. எல்லாமே ஒரே கடல் தான், ஒரே ஏரி தான். அவைகள் தான் வித்தியாசமான. அரபா என்கின்ற பாலைவனத்தில் இருக்கின்ற காரணத்தினால் அரபா கடல், உப்பு அதிகமாக இருக்கின்ற காரணத்தினால் உப்பு கடல். பிற்காலத்தில் அது கிண்ணாரம் வடிவத்தில் இருக்கின்ற காரணத்தினால் கிணரேத்து ஏரி அல்லது கிணரேத்து கடல், இவ்வளோதான். ஸோ இந்த கடல், இந்த கிணரேத்து வைத்துக்கொண்டே இன்றைக்கு மக்கள் நிறைய இன்ஃபர்மேஷன், கண்டிப்பாக நிறைய புதிய செய்திகளை அவர்கள் அறிந்து கொண்டிருப்பார்கள். அடுத்ததாக 18 முதல் 20 வரைக்குள்ள பகுதி நம்ம போகிறோம். அப்பொழுது நான் உங்களை நோக்கி கட்டளையிட்டது, உங்கள் கடவுளாகிய ஆண்டவர் இந்த நாட்டை நீங்கள் உரிமையாக்கி கொள்ளுமாறு தந்துள்ளார். உங்களுள் போர் வீரர் அனைவரும் போர்க்கலன் தாங்கியவர்களாய் உங்கள் சகோதரராகிய இஸ்ரேல் மக்களுக்கு முன்னே செல்லுங்கள். உங்கள் மனைவியரும் பிள்ளைகளும் மந்தைகளும் மட்டும் உங்களுக்கு திரளான மந்தைகள் உண்டென்று நான் அறிவேன். நான் உங்களுக்கு தந்துள்ள நகர்களில் தங்கட்டும். ஆண்டவர் உங்களுக்கு அமைதி அளித்தது போல உங்கள் சகோதரருக்கும் அமைதி அளிப்பார். உங்கள் கடவுளாகிய ஆண்டவர் யோர்தானுக்கு மேற்கே அவர்களுக்கு கொடுக்கும் நாட்டை அவர்கள் உரிமையாக்கி கொள்ளும் வரையிலும் நீங்கள் இருங்கள். பின்னர் நான் உங்கள் ஒவ்வொருவருக்கும் கொடுத்துள்ள உரிமை பகுதிக்கு திரும்பலாம். வெரி குட். இந்த 18 முதல் 20 வரைக்கும் எடுத்துக்கொண்டோம் என்றால், ஒரு இராணுவ அணிவகுப்பு அங்கே தென்படுகிறது. ஒரு இராணுவ தொனி அங்கே தென்படுகிறது. போருக்கு செல்வது போன்ற அந்த நிலைமை அங்கே தென்படுகிறது. எப்படின்னா, அந்த மக்கள், அந்த மனைவிகள், பிள்ளைகள், கால்நடைகள் எல்லாம் வீட்டுக்குள்ளே, நகர்களுக்குள்ளே தங்கி இருக்கட்டும் அப்படின்னு. மீதி யார் இருக்கா? ஆண்கள் தான் இருக்கிறாங்க. ஸோ இவர்கள் அணிவகுத்து போருக்கு தயாராக இருக்கிறார்கள். ஆண்டவர் உங்களுக்கு முன்பாக செல்லுவார் அப்படிங்கிறது. எண்ணிக்கை நூலை, இதற்கு இணையான அந்த எண்ணிக்கை நூலை எடுத்துக்கொள்கின்ற பொழுது அங்கே கடவுளுடைய குறுக்கீடு அதிகமாக விளக்கப்படுகிறது. அந்த நீங்கள் செல்லுங்கள் அப்படிங்கிறது எல்லாம், அந்த நீங்கள் செல்லுங்கள் எல்லாம் உண்டு.
அந்த இராணுவ துணியை விட கடவுளுடைய குறுக்கீடு அதிகமாக இருக்கு. என்ன சொல்லுவாங்க சொன்னால், ஆண்டவர் முன்னே என்கின்ற வார்த்தைகள் இவைகள் மூலமாக போருக்கு செல்வதும் வெற்றி பெறுவதும் என்பது எண்ணிக்கை நூலில் அதிகமாக பயன்படுத்தப்படுகிறது. இங்கு ஒரு இராணுவ துணி, அந்த ஒரு அணிவகுப்பு போர்ப்படை என்பது இருக்கிறது. கடைசியாக வெற்றி கொள்ளச் செய்வது யார் என்றால் கடவுள்தான் என்கின்ற துணியும் இங்கு விளக்கப்படுகிறது. 21, 22. மேலும் நான் யோசுவாவுக்கு கட்டளையிட்டது, உன் கடவுளாகிய ஆண்டவர் அந்த 2 அரசர்களுக்கும் செய்தவைகளை நீ கண்ணால் கண்டாயே. நீ செல்கின்ற எல்லா நாடுகளுக்கும் ஆண்டவர் அதுபோலவே செய்வார். நீ அவர்களுக்கு அஞ்சாதே, ஏனெனில் உன் கடவுளாகிய ஆண்டவர் உங்களுக்காக போர் புரிவார். எஸ், உன் கடவுளாகிய ஆண்டவர் உங்களுக்காக போர் புரிவார். இங்கே இராணுவ பலம் மட்டுமல்ல, இறை குறுக்கீடும் இங்கு வலியுறுத்தப்படுகிறது. ஸோ நடைபெறவிருக்கின்ற இந்த போரில் யோசுவா ஒரு இராணுவ தளபதி போன்று செயல்பட போகிறார். அதுதான் அங்கே முக்கியமானது. யோசுவா ஏனென்றால் யோசுவா ஏற்கனவே ஒரு வெற்றி பெற்றிருக்கிறார். அதனால் வெற்றி பெற்ற காரணத்தினால் அவர் ஒரு இராணுவ தளபதி போன்று இருந்தால் அது கண்டிப்பாக இவர்களுக்கு வெற்றி தேடி தரும். என்னதான் இராணுவ பலம் இருந்தாலும், என்னதான் யோசுவாவினுடைய தலைமை பண்பு இருந்தாலும், அந்த இறை குறுக்கீடு அங்கு கண்டிப்பாக இருக்க வேண்டும். இறை குறுக்கீடு இருந்தால் தான் அந்த தலைமை பண்புக்கும் அவர்கள் கொண்ட வெற்றிக்கும் அதுவே அர்த்தமும் அடித்தளமுமாக அமைகிறது. அடுத்ததாக பார்த்தோம் என்றால் 21 முதல் 22. இந்த 21, 22 இந்த வார்த்தைகளில் என்ன அடங்கியிருக்குன்னு சொன்னால், மக்கள் வலிமைப்படுத்தப்படுகிறார்கள், உறுதியூட்டப்படுகிறார்கள். ஸோ கடவுளை உங்களுக்காக போரிடுவார், அஞ்சாதே என்பது இணைச்சட்ட நூலிலும் இணைச்சட்ட தாக்குகள் கொண்ட நூல்களிலும் மிக அதிகமாகவே பயன்படுத்தப்படுகிறது. ஸோ என்னென்னா, மக்களுக்கு அவர்கள் போருக்கு சென்றார்கள், அவர்கள் வெற்றி பெற்றார்கள் என்றால் ஒரு பெரிய செருக்கு வந்துவிடும். எனவே அந்த செருக்கு வந்துவிடக்கூடாது என்பதற்காக மோசே ரொம்ப கவனமாக இருப்பார். மக்கள் சொல்வார்கள், நாங்கள் நகர்களை கட்டினோம். மோசே சொல்வார், நீங்கள் நகர்களை கட்டவில்லை, ஆண்டவர் உங்களை கட்ட வைத்தார். இல்லை என்றால் இந்த நகர்களை ஆண்டவர் தவிடுபொடி ஆக்கியிருப்பார். இதன் மூலமாக என்ன சொல்கிறாருன்னு சொன்ன மோசே, தற்செருக்கு கூடாது, அந்த இறை சக்தி தான் உங்களுடைய இந்த சக்திகளுக்கும் ஆற்றல்களுக்கும் தொடர் வெற்றிகளுக்கும் காரணமாக இருந்திருக்கிறது என்பதை மோசே அதிகமாக, அதாவது இணைச்சட்ட நூல்களிலும் இணைச்சட்ட தாக்கங்கள் கொண்ட பிற நூல்களை அதிகமாகவே பயன்படுத்துவார். அடுத்தது, இது ஒரு கிழக்கத்திய மரபுகள் கூட, விவிலிய மரபு மட்டுமல்ல, கிழக்கத்திய கலாச்சார மரபு கூட. எப்படின்னா, முற்காலங்களை எடுத்துக்கொண்டோம் என்றால், பேரரசர்கள் போருக்கு செல்லக்கூடிய சிற்றரசர்களை வலிமைப்படுத்துவார்களாம். போருக்கு செல், உனக்கு முன்பாக நான் அணிவகுத்து சொல்லுவேன், அஞ்சாதே, கலக்கமுறாதே, தயங்காதே, போரிடுவது நீ அல்ல, உனக்கு பதிலாக போரிடுவதே நான் அப்படின்னும் பேரரசர்கள் முற்காலத்திய கிழக்கத்திய மரபுகளில் சிற்றரசர்களை பார்த்து சொல்லுவார்கள். சொல்லுவது மட்டுமல்ல, செயல்களிலும் ஈடுபடலாம். இப்படி சொல்வதன் மூலமாக சிற்றரசர்களுக்கு ஒரு நம்பிக்கை, ஒரு தைரியம், ஒரு பயங்கரமான ஒரு பலமான ஒரு உணர்வு ஏற்படுகின்றது. வெற்றி பெற முடியாத ஒரு சூழ்நிலை இருந்தாலும் கண்டிப்பாக வெற்றி பெற்றுவிட்டு தான் திருப்பி வருவார்கள். அதுபோன்றுதான் அந்த பாஷான் அரசனை பற்றி இவ்வளவு இந்த அதிகாரத்தில் பார்த்தோம். வெற்றி பெறவே முடியாத ஒரு சூழ்நிலை, ஆனால் இறுதியில் அவர்கள் வெற்றி பெற்று வந்தார்கள் என்றால் இந்த வார்த்தைகள் அங்கே பலம் மிகுந்த வார்த்தைகளாக, தைரியம் கொடுக்கக்கூடிய வார்த்தைகளாக, முந்தி தள்ளுகின்ற வார்த்தைகளாக, உற்சாகப்படுத்துகின்ற வார்த்தைகளாக அந்த மக்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. எனவேதான் இந்த வார்த்தைகளை தாங்கியவர்களாக முன்னே சென்றார்கள். அவர்களுக்கு முன்பே கடவுள் சென்றார். 2 பேரும் சேர்ந்து வெற்றியை தட்டி கொண்டு வந்தார்கள். ஸோ இத்துடன் நாம் 3வது அதிகாரத்தை நிறைவு செய்கிறோம். இந்த 3வது அதிகாரத்தை எடுத்துக்கொண்டோம் என்றால், கானான் நாட்டினுடைய முக்கியமான பகுதியாகிய பாஷான் இந்த பகுதியை எப்படி கைப்பற்ற வேண்டும், எப்படி கைப்பற்றினோம், எந்த ஒரு நிலையாக இருந்தது இந்த பாஷான் பகுதி, அதனை எப்படி கைப்பற்றினோம். அடுத்தது, இந்த பாஷான் பகுதியில் இருக்கக்கூடிய இந்த மக்களெல்லாம் வலிமை வாய்ந்தவர்கள் என்று கண்டோம்.
எதிராக போர் செய்ய போகின்ற பொழுது அணிவகுத்து செல்வது, கடவுளை அவர்களுக்கு முன்பாக அணிவகுத்து செல்கின்றார் என்கின்ற அர்த்தங்களையும் கண்டோம். நாட்டினுடைய அந்த எல்லை பகுதிகள், அந்த எல்லை பகுதிகள் எப்படி இன்றைக்கு நம்முடைய வாழ்வோடும் தொடர்புடைய எல்லை பகுதிகளாக இருக்கின்ற அந்த பெயர்களுடைய பயன்படுத்தல்கள் எப்படி இன்றைக்கும் இருக்கிறது என்பதையும் கண்டோம். ஸோ கண்டிப்பாக மக்களுக்கு உங்களுக்கு இது பயன்பட்டு இருக்கும் என்று நினைக்கின்றேன். ரொம்ப மிக்க நன்றி. தந்தை அவர்களே, இதுவரை பாசான் நாடு, அந்த ஓகு அரசன், அவனுடைய வலிமை, அவனுக்கென்று இருந்த அந்த புனைக்கதைகள் என்று நிறைய நாம் அறிந்திருக்கின்றோம். இப்பொழுது இந்த 3ஆம் அதிகாரத்தில் ஒரு முக்கியமான பகுதியாகவும் இது வருகின்றது, இந்த மன்றாட்டு, நம்ம மோசேவினுடைய மன்றாட்டு. இது எந்த அளவுக்கு இதன் ஆழங்கள் என்னங்கிறதை உங்களிடமிருந்து நாங்கள் அறிந்து கொள்ள ஆவலாக இருக்கின்றோம். வெரி குட். ஸோ மோசேயினுடைய மன்றாட்டு ஒரு காலகட்டத்தில் நடந்தது. இதை நான் எதுக்கு சொல்கிறேன்னா, ஒரு காலகட்டத்தில் நடந்தது. இணைச்சட்ட நூல் பகுதியை அன்றைக்கு நடக்கதாக மக்கள் நினைக்கக்கூடாது. இது ஒரு கூறியது கூறல், நடந்தது கூறுதல், அந்த மாதிரி இதுறாங்க. ஸோ அப்போ மோசே அந்த முற்காலத்து நிகழ்ச்சிகளை சொல்லிட்டு வர்ற பொழுது, மன்னனை வெற்றி கொண்டோம், அதனை வெற்றி கொண்டோம், அப்படியெல்லாம் செய்தோம். ஒரு காலகட்டத்தில் உங்களுடைய பாவத்தின் பொருட்டு கடவுள் என்னை தண்டித்தார். நான் அப்பொழுது கடவுளிடம் மன்றாடினேன். உங்களுடைய பாவம் என்னவென்றால், காதேஷ் பர்னேயாவிலே நீங்கள் கடவுளுக்கு எதிராக முணுமுணுத்தீர்கள், கடவுளை நீங்கள் சோதித்தீர்கள். இந்த கடவுளுக்கு எதிராக முணுமுணுத்தல் என்பது கடவுளை சோதித்தல் அப்படின்னு தான் பழைய பாட்டில் அந்த டெர்மினாலஜி, அந்த வார்த்தைகளை பயன்படுத்துவாங்க. நம்ம இன்னும் மேலும் பார்ப்போம், அந்த பகுதியெல்லாம் வரும்போது பார்ப்போம். அந்த டைமில் எண்ணிக்கை நூலில் இந்த நிகழ்ச்சிகள் நடைபெறுகின்றது. எண்ணிக்கை நூலில் மோசே தவறு செய்வதாக காட்டப்படுகிறது. ஆனால் இணைச்சட்ட நூலில் எப்படி வருதுன்னு சொன்னால், உங்கள் பொருட்டும் கடவுள் என் மீது கோபம் கொண்டார். ஏன்னா மோசே தவறு செய்யவில்லை, மக்களுடைய தவறுகளுக்காக மோசே தண்டிக்கப்படுகிறார். ஒரு தலைவன் ஒருவன் மக்களை வழிநடத்தி செல்வது மட்டுமல்ல, மக்களை தாங்கி சுமப்பது மட்டுமல்ல, மக்களுடைய தடைகளையும் சுமப்பது மட்டுமல்ல, தவறுகளையும் சுமந்தாக வேண்டும். மோசே சொல்றாரு. அந்த பகுதியில் தான் இதை நமக்கு மோசேனுடைய மன்றாட்டு பகுதியாக நம்ம பார்க்குறோம். அதை வாசிக்கிறதுக்கு முன்னால் அந்த ஒரு சின்ன ஒரு பின்னணி நான் கொடுக்குறேன். என்ன ஒரு அருமையான வாழ்க்கை மோசேக்கு, ஒரு பாசிட்டிவாக பார்க்கிற பொழுது அருமையான வாழ்க்கை. மனித வாழ்க்கை, மனித கண்ணோக்கில் பார்க்கிற பொழுது கொஞ்சம் கஷ்டமான வாழ்க்கை, கடினமான வாழ்க்கை. என்னவென்றால், கடவுள் மோசேக்கு கொடுத்த அந்த கட்டளைகள், நாட்டை பற்றிய கற்பனைகள் ஏராளம். 430 ஆண்டுகளாக எகிப்திலே அடிமைப்பட்டு கிடந்த அந்த எபிரேய மக்களை நீதான் அடிமைத்தனத்திலிருந்து மீட்டு கொண்டு வருவாய். ஓகே, ரொம்ப நல்லது. வாக்களிக்கப்பட்ட நாடு, அதாவது உன்னுடைய குல முதுவர்களுக்கெல்லாம், ஆபிரகாம், ஈசாக், யாக்கோபு இவர்களுக்கெல்லாம் வாக்களிக்கப்பட்ட அந்த நாடு, அந்த நாட்டிலே நுழைவதற்காக இந்த மக்களை நீ கூட்டி செல்லுவாய். சந்தோஷம். அந்த மக்களை நீ கூட்டி செல்லுவாய் என்று சொல்லுகின்ற பொழுது அவருக்கு ஒரு நானும் அந்த நாட்டிற்குள் போவேன், நுழைவேன். ஆனால் இப்பொழுது என்ன நடக்கிறது என்றால், ஆண்டவர் கடினப்பட்டு எண்ணிக்கை நூல் 27ஆம் அதிகாரம் 12-13 சொல்லுகிறார், நீ அந்த நாட்டிற்குள் நுழைய மாட்டாய். எனவே மோசேக்கு ஒரு சின்ன ஒரு வருத்தம் இருக்கிறது. மனிதன் தானே, வருத்தம் இருக்கிறது. அந்த வருத்தத்தை எப்படி வெளிப்படுத்துகிறார் என்றால், உங்கள் பொருட்டு கடவுள் என்னை தண்டித்தார், உங்கள் பொருட்டும் உங்களுடைய பாவத்தின் பொருட்டும் கடவுள் என்னை தண்டித்தார். அசிஃப் மோசே பாவம் செய்யவில்லை என்பதை இடைச்சட்ட நூல் நமக்கு காட்டுகிறது. மோசேனுடைய இது ஒரு கோபம், ஆனால் இன்னொன்று ஆதங்கம். என்ன ஆதங்கம் என்றால், கண்களிலே பயங்கரமான கனவு, நாவுகளிலே பயங்கரமான தேன் சுனை உணர்வு. எப்படின்னா, அந்த கானா நாட்டை பற்றிய பயங்கர பில்டப். அங்கே நுழைந்து விட்டோம் என்றால் பாலும் தேனும் பொழிய கானா நாடு. அங்கே எல்லாமே வளமைகள், பழங்கள் ஊத்து குலுங்கும், பேரீச்சம் பழங்களுக்கு அளவே இல்லை. இன்ஃபேக்ட் அந்த காலகட்டத்தில் ரோமையர் கால பகுதி வரைக்கும் ஜெரிக்கோ நகரம்தான் பேரீச்ச நகர் என்றே அழைக்கப்பட்டது, த சிட்டி ஆஃப் டேட்ஸ். அந்த ஜெரிக்கோ நகரத்து பேரீச்ச பழங்களை உலகத்தினுடைய
பல பகுதிகளுக்கும் ஏற்றுமதி செய்யப்பட்டன. அந்த ஜெரிகோ நகரத்தினுடைய ஆலிவ் அந்த மரங்கள், அதிலிருந்து வடிக்கப்பட்ட எண்ணெய்கள் இஸ்ரேல் நாட்டில் பயன்படுத்தப்பட்டன, உலகத்தினுடைய பிற நாடுகளுக்கும் ஏற்றுமதி செய்யப்பட்டன. ஸோ இப்படியெல்லாம் வளங்கள் பற்றிய அந்த கற்பனைகள் எல்லாம், அந்த கனவுகள் எல்லாம் மோசைக்கு விதைக்கப்பட்ட பொழுது மனிதன் என்கின்ற முறையிலே மோசைக்கு ஒரு எண்ணம் இருந்திருக்க வேண்டும். கண்டிப்பாக நானும் அந்த நாட்டிற்குள் நுழைய வேண்டும், காலில் எடுத்து வைக்க வேண்டும், ஒரு நாளாவது அந்த நாட்டின் கனிகளை நான் சுவைத்து பார்க்க வேண்டும், அந்த நதிகளிலே குளிக்க வேண்டும், அந்த ஒலிவ மர எண்ணெய்களிலே என் தலையை நான் தடவ வேண்டும், எண்ணெய்களால் என் தலையை நான் தடவ வேண்டும், அந்த குளிரை நான் தாங்க வேண்டும், அந்த பேரீச்சம் பழத்தை நான் சுவைத்து அப்படியே ஒரு நாளாவது வாழ வேண்டும். இப்பொழுது கடவுள் சொல்கிறார், நீ சொன்னதெல்லாம் போதும், இப்பொழுது நான் சொல்வதை கேள், நீ அந்த நகரத்தில் போக மாட்டாய். ஆனால் மோசேக்கு எப்படி போவதற்கான ஆசை இருந்தது என்பதை அவரே கூறுவதாக இந்த மன்றாட்டு அமைகிறது. ஒரு மன்றாட்டு பிளஸ் ஒரு முனகல். அதே 23வது இறை வார்த்தை வாசியுங்கள். அந்நாளில் நான் ஆண்டவரை நோக்கி மன்றாடி சொன்னது, என் தலைவராகிய ஆண்டவரே, நீர் ஊழியனுக்கு உமது கைவன்மையும் மாண்பையும் காட்டியுள்ளீர். ஆற்றல் மிகு செயல்களுக்கு ஒப்பானவற்றை செய்யக்கூடிய கடவுள் எவராவது விண்ணிலோ மண்ணிலோ உண்டா? இதான் அந்த மன்றாட்டினுடைய ஒரு தொடக்கம். முற்காலத்தில் நீங்கள் மன்றாட்டுகள் என்றால் தங்களை பற்றி சொல்லுவதற்கு பதிலாக கடவுளை பற்றி சொல்லுவார்கள். 2 விதங்களில் எடுத்துக்கொள்ளலாம். ஒன்று, கடவுளை பற்றி உண்மையாகவே சொல்லுவது. கடவுள் என்னென்றால் உங்களுடைய ஆற்றல், வலிமை, வல்லமை இந்த உலகத்தில் வேறு ஏதாவது கடவுளுக்கு உண்டுமோ இல்லை என்பதைத்தான் அதனை காட்டுகிறது. எனவே கடவுளை பற்றி ஒரு மன்றாட்டு. அடுத்ததாக என்ன வருதுன்னு சொன்னால், ஒரு மன்றாட்டுக்கு முன்பாக ஏறக்குறைய நம்மளை மாதிரிதான் வச்சுக்கோமே, ஒரு தேவைக்கு முன்பாக, அப்பா உங்களை போல நல்லவங்க உலகத்திலேயே உண்டுமா, அடுத்த பிரிவில் எனக்கு ஒரு அப்பா வேண்டும் என்றால் உங்களைத்தான் அப்பாவாக கேட்பேன். உடனே அப்பா சொல்லுவார், என்னடா வேணும், சரிதானா, என்னடா வேணும், பைக் வேணுமா அப்படின்னு அப்பா சொல்லுவார், சரிதானே. ஸோ அதுவாகவும் எடுத்துக்கொள்ளலாம். ஏனென்றால் கடவுள் மோசேயினுடைய அப்படி அந்த திறமைகள், மோசே கடவுளுடைய அவ்வளோ பெரிய ஆற்றல்கள், வல்லமைகள், சக்திகள் அதெல்லாத்தையும் அப்படியே முதல்ல சொல்லியாச்சு. 25 வாசியுங்கள். நான் கடந்து சென்று யோர்தானுக்கு மேற்கில் உள்ள நல்ல நாட்டையும் அழகிய மலைப்பகுதியையும் லெபனானையும் கண்டிட எனக்கு அனுமதி அளியும். வெரி குட். இதில் என்ன வரும்னு சொன்னால், நான் கடந்து சென்று நாட்டை கண்டிட அனுமதி கோரப்படுகிறது. அசேஃப் இணைச்சட்ட நூல் என்ன சொல்லுகிறது என்றால், மோசே நாட்டிற்குள் நுழைய விரும்பினார், ஆசைப்பட்டார் என்று சொல்லுகிறது. கண்டிட எனக்கு அனுமதி கொடும். அந்த லெபனான் நாட்டினுடைய அழகு, அதை கண்டிப்பாக அதனுடைய பின்புலத்தை நாம் கண்டிப்பாக உணர்ந்து கொள்ள வேண்டும். அழகிய மலைப்பகுதி லெபனான் நாட்டில் உள்ளது. லெபனான் நாடு நிலச்செழுமைக்கும் காய்கனி விளைச்சலுக்கும் அக்காலத்தில் பெயர் பெற்றதாக இருந்தது. இந்த லெபனான் நாட்டிலே போர்கள் நடக்கிறது என்று முற்காலங்களில், அண்மை காலங்களில் கேள்விப்பட்ட பொழுதெல்லாம் உண்மையிலே கவலையாக இருந்தது. ஏனென்றால் விவிலியத்திலே அந்த நாடு செழுமையான நாடு என்று உண்மையிலே வர்ணிக்கப்படுகிறது. அந்த செழுமையான நாட்டுக்கு இப்படி ஒரு நிலைமையா? எசேக்கியேல் 31:3. இதோ லெபனானின் கேதுரு மரமாகிய அசிரியாவை பார், அழகிய கிளைகளுடன் அடர்ந்த நிழலுடன் மிகுந்த உயரத்துடன் அது இலங்கிற்று, அதன் உச்சி மேகங்களை ஊடுருவிற்று. ஓப்பா, இவ்வளோ அழகான ஒரு வர்ணனை, கற்பனை பார்த்தீங்களா? லெபனான் மலை, நான் சொன்னேன்ல, கெதார் மரங்கள். அந்த கெதார் மரங்கள் எவ்வளோ தூரம்னா நெடிய உயரமுள்ள மரங்களாக வளரும். இந்த பகுதியில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் மேகங்களையே ஊடுருவிற்றாம். ஒரு ஒரு நல்ல ஒரு கவிதை, நல்ல ஒரு கற்பனை கவிதை. இந்த காலகட்டத்தில் மட்டும்தான் கவிஞர்கள் இருக்கிறார்கள், கற்பனைகள் இருக்கிறார் என்று நினைத்துக்கொள்ள கூடாது, வேண்டாம். அன்றைக்கும் கவிஞர்கள், கற்பனைவாதிகள் கண்டிப்பாக இருந்தார்கள். அதே மாதிரி ஓசேயா 14:6-8. அவனுடைய கிளைகள் விரிந்து பரவும், அவன் பொலிவு ஒலிவ மரம் போல் இருக்கும்,
லெபனானை போல் அவன் நறுமணம் பரப்புவான். எனவே நறுமணம் தரக்கூடிய வகைகள், அந்த மரங்கள், அந்த மலர்கள் லெபனானில் இருக்கின்றன. இன்னொன்று சொல்ல வேண்டும் என்றால் சொல்லிவிடுவோம். திருப்பாடல்கள் 72:16. சரி, பார்த்து விடுவோம், வாசித்து விடுவோம் மக்களுக்கு. நாட்டில் தானியம் மிகுந்திடுக, மலைகளின் உச்சிகளில் பயிர்கள் அசைந்தாடுக, லெபனானை போல அவை பயன் தருக. பார்த்தீங்களா? ஸோ நம்மெல்லாம் லெபனான் நாடு ஏதோ கொஞ்சம் அப்படி இப்படின்னு நினச்சிட்டு இருப்போம், கம்ப்ளீட்டாக பாலைவனங்களாகத்தான் இருக்கிறது என்று. ஆனால் அந்த லெபனான் நாட்டை பற்றிய குறிப்புகளை பார்த்தீங்களா, என்ன அழகான குறிப்புகள்லாம் இருக்கிறது. அதாவது காய்கனிகள் எல்லாம் லெபனான் நாட்டின் உச்சியில் வளர்ந்தது போல் இருக்குது. மலை உச்சியில் நடக்கக்கூடிய விளையக்கூடிய காய்கனிகள் எல்லாம் லெபனான் நாட்டை போல பலன் தருக. எனவே தான் இத்தகைய வளமான நாட்டை கடந்து போக மோசே விரும்பினார். இவ்வளவு வர்ணனைகள், கற்பனைகள், அலங்கரிக்கப்பட்ட வார்த்தைகளால் சொல்லப்பட்ட இந்த நாட்டை யார்தான் கடந்து செல்ல விரும்ப மாட்டார்? ஒரு இலக்கிய வகைகளிலே விவிலியம் என்பது நாம் வைத்திருக்கின்றோம். அந்த விவிலியமை பல மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கின்றது. டார்கும் ஓங்குலோஸ் அப்படிங்கிறது ஒரு 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 விவிலிய வகை. அது லெபனான் நாட்டை கோயில் என்று அழைக்கிறது. அவ்வளவு செழிப்பும் அவ்வளவு அமைதியும். அண்மை காலங்களில் நடந்த சண்டைகளை பற்றி நான் சொல்லவில்லை. ஆனால் இவ்வளவு செழிப்பும் இவ்வளவு அமைதியும் நடந்த கடந்த நாடுகள் இவைகள் என்பதை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய எல்லா மக்களும் மனதில் உள்ளத்தில் உறுதியாக வைத்துக்கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் சொல்லுகின்றேன். இத்தகைய ஒரு நாட்டை காண விரும்புவதில் ஒரு மனிதன் ஆசைப்பட்டான் என்றால் எனக்கு தவறு இருப்பதாக தெரியவில்லை. ஸோ எனவே அவர் வேண்டுகின்றார், நான் கண்டிட எனக்கு அனுமதி தாரும் என்று. அதற்கு கடவுள் என்ன சொல்கிறார் அடுத்த வசனத்தில் பார்ப்போம். ஆண்டவரோ உங்கள் பொருட்டு என் மேல் சினம் கொண்டவராய் எனக்கு செவி கொடுக்கவில்லை. அவர் என்னை நோக்கி கூறியது, போதும், இது குறித்து இனி நீ என்னிடம் எதுவும் பேச வேண்டாம். பார்த்தீங்களா? மோசே நிறைய வர்ணனைகள்லாம் சொல்லி எடுத்து கடவுள்கிட்ட பேசினாரு. இந்த இடத்துல மோசே என்ன சொல்லணும்னா, உங்கள் பொருட்டு கடவுள் என் மீது சுமத்திய பாவம் உங்கள் பொருட்டு. அசிஃப் மோசே எதுவுமே செய்யவில்லை என்பதுதான் இடைச்சட்ட நூல் சொல்லக்கூடியது. இடைச்சட்ட நூல் மோசே இது போன்ற தலைவர்களை எல்லாம் நன்றாக தூக்கி பிடிக்கும், தாங்கி பிடிக்கும், இல்லை என்றால் தூக்கி பிடிக்கும். அடுத்தது இந்த கடவுள் சொல்லக்கூடிய அந்த பதில் நன்றாக இருக்கிறது. போதும், நிறுத்து, ஸ்டாப், இனிமேல் நீ இதை பற்றி என்னிடம் பேசக்கூடாது. ஆமாம், நம்ம ரெண்டு மனிதர்கள் பேசுவது போல் இருக்குல்ல. கடவுள் கூட பல நேரத்தில் மனிதர்கள் பாணிகளை செயல்பட்டு இதுவும் ஒரு அடையாளமாக இருக்கிறது. எப்படி என்றால், ஸ்டாப், நோ மோர் டாக்கிங் அபவுட் திஸ். நம்ம மனிதர்கள் பேசுவோம் அல்லவா, அது மாதிரி தான் கடவுள் இங்கே பேசுகிறார். எனவே அந்த மோசேயினுடைய அந்த ரெக்குபரேட்டிங் த பாஸ்ட் ஈவெண்ட்ஸ், பழைய நினைவுகளை, பழைய செயல்களை, நிகழ்வுகளை, நினைவுகளை, சில வார்த்தைகளை கூட மோசே மனதில் வைத்திருக்கிறார். ஆண்டவர் இப்படி சொன்னதாக மோசே சொல்லுவது இங்கு காட்டப்படுகிறது. போதும், நிறுத்தி, இது பற்றி இனிமேல் என்னிடம் பேச வேண்டாம். ஏனென்றால் கடவுள் ஏற்கனவே தீர்மானித்து விட்டால் உனக்கு நாட்டில் நுழைய அனுமதி இல்லை. அடுத்தது, பிஸ்கா மலை முகட்டுக்கு ஏறிப்போ, மேற்கிலும் வடக்கிலும் தெற்கிலும் கிழக்கிலும் உன் பார்வையை செலுத்து, கண்குளிர பார்த்துக்கொள், ஏனெனில் நீ இந்த யோர்தானை கடந்து செல்ல மாட்டாய். வெரி குட். ஸோ இதில் தெளிவாயிற்று. போதும், நிறுத்து. இப்பொழுது சொல்கிறார் பிஸ்கா மலைக்கு. நம்ம ஏற்கனவே சொன்னது போன்று நெபோ மலை, ஜெபல் நெபோ, இது கடல் மட்டத்திலிருந்து 802 மீட்டர் உயரம். கடல் மட்டத்திலிருந்து ஏறக்குறைய அந்த மலைக்கு போய் அந்த பிஸ்கா உச்சிக்கு போனோம் என்றால் பழமையான அந்த பகுதி 4 திசைகளிலும் பார்த்து நிறைவடைந்து கொள். முடிந்தது உன்னுடைய அத்தியாயம், முடிந்தது உன்னுடைய ஆயுள், முடிந்தது உன்னுடைய வாழ்க்கை. எனக்கு என்ன ஆதங்கம் என்றால், பாவம் 40 வருஷம் முதல்ல பாலைவனத்தில் கஷ்டப்பட்டார். அடுத்த ஒரு 40 வருஷம் இந்த மக்களோடு சேர்ந்து பாலைவனத்தில் கஷ்டப்படுகிறார். முதல் 40 வருட பாலைவன கஷ்டம் ஒரு தனிமை, ஒரு குடும்பம், ஒரு தனிமையான ஒரு கஷ்டம். அங்கு
பெரிய மக்கள் கூட்டம் எதுவுமே இல்லை. அவருக்கென்று ஒரு தனிப்பட்ட ஒரு வாழ்க்கை, ஒரு பாணி. ஆனால் இந்த 2வது வருட 40 வருட கஷ்டம் என்பது, 2வது கட்ட 40 வருட கஷ்டம் என்பது பெரிய ஒரு மக்கள் கூட்டத்தோடு, பல இனத்திரள்களோடு, ஒரு இனத்திரள் அல்ல, மாறாக பல இனத்திரள்களோடு அவர்களையெல்லாம் சமாளித்து 40 வருடம் அப்படியே வாழ்ந்து எடுத்து ஏறக்குறைய ஒரு வடிவத்திற்கு கொண்டு வந்து விட்டார். கொண்டு வந்து நுழைய போகக்கூடிய ஒரு நேரத்தில் இந்த ஒரு கட்டளை கொடுக்கப்படுகின்ற பொழுது ரொம்ப வருத்தம், எனக்கே இப்பொழுது வருத்தமாக இருக்கிறது. இதனை நான் எப்படி எடுத்துக்கொண்டிருப்பேன் என்று நினைக்கின்ற பொழுது கொஞ்சம் ரியாக்ஷன்லாம் கடவுளுக்கு கொடுத்துருப்பேன். நான் மட்டுமல்ல, யாராக இருந்தாலும் கொடுத்துருப்பாங்க. அப்போது ஏன் நீங்கள் பைபிளில் நியூ டெஸ்டமெண்ட்டில் வர்ற பொழுது ஆண்டவர் திருத்தூதர்களை பார்த்து சொல்கிறார், எல்லாவற்றையும் விட்டு விட்டு என்னை பின்பற்றுங்கள். அவர்களே எல்லாவற்றையும் விட்டு விட்டு இயேசுவை பின்தொடர்ந்தார்கள். ஆனால் ஒரு இடத்துல பேதுரு இயேசுவிடம் கேட்கிறார், இயேசுவை, நாங்கள் எல்லாவற்றையும் விட்டு விட்டு உம்மை பின் சென்றோமே, எங்களுக்கு என்ன கிடைக்கும்? சரிதானே? மனைவி, மக்கள், நாடு, கடல், அது எல்லாவற்றையும் விட்டு விட்டு உம்மை பின் சென்றோமே, எங்களுக்கு என்ன கிடைக்கும்? ஆண்டவர் இயேசுவுடைய பதில் வித்தியாசமாக இருந்தது. ஸோ என்ன கிடைக்கும் என்பது எல்லா மனிதர்களுக்கும் இருக்கக்கூடியது. ஒரு பேங்க்ல நீங்கள் பணம் கொடுத்தா கூட பணம் போட்டால் கூட வட்டி கிடைக்குன்னு எதிர்பார்க்குறீங்களா? அப்படிதானே? யாராவது ஒரு நபர் பேங்க்ல பணம் போட்டுவிட்டு எனக்கு வட்டியே வேண்டாம், நீங்களே வைத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லினார்கள் என்றால் அவர்களை என்னிடம் கொண்டு வந்து காட்டுங்கள். ஆனால் இந்த மோசே இவ்வளவு கஷ்டங்கள் எல்லாம் பட்ட பிறகு அந்த நாட்டிற்குள் நுழையக்கூடாது என்றால் அதை அவர் ஏற்றுக்கொள்ளுகின்றார். ஒரு சின்ன முனகல் அப்படி இருந்தாலும் மனதிற்குள்ளாக ஏற்றுக்கொள்கின்றார். ஏனென்றால் மோசே அடிப்படையிலேயே ஒரு தலைமை பண்புடையவராக கட்டி எழுப்பப்படுகிறார். அந்த தலைமை பண்பு உடையவனுக்கு இருக்கக்கூடிய முழுமையான ஒரு தகுதி என்னவென்றால் பயன் கருதா பயன்பாடு. பயன் எதிர்பார்க்க கூடாது, அதனை பயன் கருதா கடப்பாடு என்று சொல்வார்கள். பயனை நீங்கள் ஏன் எதிர்பார்க்கிறீர்கள்? செய்வதை செய்துவிட்டு செல்லுங்கள். ஏற்கனவே நாம் சொன்னது போன்று விதைத்து கொண்டே இருங்கள். விதைத்தால் மரம், இல்லை என்றால் பூமிக்கு உரம். அவ்வளவுதான். நீங்கள் விதைக்க வேண்டியதை விதைத்துக் கொண்டு போங்கள். ஏன் நீங்களே அறுவடை செய்ய வேண்டும் என்று எதிர்பார்க்கின்றீர்கள்? ஒரு நாடு இன்றைக்கு கட்டி எழுப்பப்பட வேண்டும் என்றால் கட்டி எழுப்புவோம். நம்மை சேராத நம்முடைய வருங்கால தலைமுறையினர் அதனை பயன்படுத்திக் கொள்வார்கள். அவர்களும் அந்த நாட்டை பிற தங்களுடைய சந்ததிகளுக்காக பண்படுத்துவார்கள். இதுதான் முறை. இதுதான் நம்ம என்ன சொல்றோம்னா தலைமுறை தோறும். ஆனால் இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்த தலைமுறை 2020, 21, 22 இந்த ஆண்டுகளிலே வாழ்கின்ற தலைமுறை போன்று உலகத்திலேயே என்ன சொல்கிறேன் என்றால் ஒரு செல்ஃபிஷ் ஜெனரேஷன் உலகத்தில் இனி தோன்ற முடியாதா? எல்லாம் எங்களுக்கு, எல்லாம் தங்களுக்கு. கடலை மாசுபடுத்துகிறார்கள், கரையை மாசுபடுத்துகிறார்கள், ஆற்றை மாசுபடுத்துவோம். ஏன் எங்களை விட்டு விட்டீர்கள் என்றால் மாசுபட்டிருக்கக்கூடிய சேற்றை கூட நாங்கள் மீண்டும் மாசுபடுத்துவோம். காற்றை மாசுபடுத்துவோம், கடலை மாசுபடுத்துவோம், மலையை மாசுபடுத்துவோம், இல்லை என உண்டாக்குவோம். மரங்களை அழிப்போம், காடுகளை அழிப்போம். இவைகளெல்லாம் நாம் செய்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் நம்முடைய எனக்கு ஒரு நம்முடைய இந்த பெற்றோர்கள் எல்லாம் நினைக்கிற பொழுது ரொம்ப தமாஷா இருக்கும். இன்றைக்கு உள்ள பெற்றோர்களை நினைக்கின்ற பொழுது தங்கள் பிள்ளைகள் என்று பயங்கரமான ஒரு ஆர்வம், ஒரு ஆசை, ஒரு பாசம் காட்டி வளர்க்கிறார்கள். ரொம்ப சந்தோஷம். ஆனால் அவர்களை நான் அப்படி நக்கலாக தான் பார்ப்பேன். ஒரு பள்ளியில் ஒரு ஆசிரியர் கொஞ்சம் கோபப்பட்டு விட்டார் என்றால், ஒரு பிள்ளையை ஒரு சின்ன ஒரு இதால் அடித்து விட்டார் என்றால் அடிக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய வாதம். கண்டித்து திருத்துவதற்காகத்தானே தவிர வேறு அடிப்பதற்காக நான் சொல்லவில்லை. ஏனென்றால் நம்முடைய நீதிமொழி அதிகாரத்தில் கூட அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது, பிரம்பை கையாளாதவன் தன் மகனை அன்பு செய்யாதவன். இதை இன்னைக்கு போய் ஒரு ஸ்கூலில் நீங்கள் சொல்ல முடியுமா? சொன்னால் எப்படி அது உடனே சைக்காலஜிஸ்ட், சைக்காட்ரிஸ்ட் எல்லாரும் மேலே எழும்பி வந்து விடுவார்கள். அவர்களை பற்றி எனக்கு கவலை இல்லை.
ஓரளவுக்கு கண்டித்து திருத்த வேண்டும். ஒருவேளை ஒரு ஆசிரியர் ஒரு ஒரு மாணவன் மாணவி லேசா அதில் ஒரு சின்ன சிகப்பு வந்து விட்டது என்று வைத்துக் கொள்ளுங்களேன், அடுத்த நாள் வீட்டிலிருந்து பெற்றோர் அப்படி இப்படி எல்லாரும் எக்கச்சக்கமாக அந்த பள்ளிக்கூடத்திற்கு வர்றது மட்டுமல்ல, அந்த ஆசிரியரை வெளியேற்று, அந்த ஆசிரியர் எங்கள் கையில் கொடு, நாங்கள் 1 2 என்று பார்த்துக் கொள்கிறோம். அது மட்டுமல்ல, அதோடு அவர்கள் சேர்த்து சொல்வது என்னவென்றால், இந்த ஒரு எங்களுடைய குழந்தையை கண்மணியாக வளர்க்கிறோம், நாங்களே பெற்றோர்களே அடிப்பது இல்லை. அதுதான் தகராறு. நாங்களே பெற்றோர்களே அடிப்பது இல்லை, எப்படி ஒரு ஆசிரியர் அடிக்கலாம்? என்னுடைய பாயிண்ட் என்னன்னா, இவ்வளவு தூரம் அன்பு, பாசம், நேசம் அப்படி சொல்லுவாங்கள்ல, பொத்தி பொத்தி வளர்க்குறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. முதல்ல பொத்தி பொத்தி வளர்க்க வேண்டிய தேவையில்லை. அந்த பொத்தி பொத்தி வளர்க்கக்கூடிய எங்களுடைய பிள்ளையை இப்படி செய்து விட்டார்களா? இன்றைய காலகட்டத்தில் வாழுகின்ற மக்களை இதே பொத்தி பொத்தி வளர்க்கக்கூடிய உன்னுடைய இந்த மக்களுக்கு, உன்னுடைய பேரன் பேத்திகளுக்கு, உன்னுடைய இந்த தலைமுறைக்கு நீ ஒரு ஆபத்தான அழுக்கான உலகை விட்டு விட்டு செல்கிறாயே, அதை பற்றி நீ கவலைப்பட்டாயா? ஒழுக்கம் ஏற்படுத்துவதற்காக ஒரு ஆசிரியர் ஒரு சில வார்த்தைகள் சொன்னாலோ, கையிலே பிரம்பால் ஒரு சிறிய அடி அடித்தாலோ கோபப்படுகின்ற நீ, அவர்கள் வாழுகின்ற பொழுது விஷத்தை சுவாசிக்கிறார்கள், விஷத்தை குடிக்கிறார்கள், விஷத்தை உண்கிறார்கள். இந்த இயற்கை எவ்வளவு நாம் கொலை செய்திருக்கிறோம். இந்த தலைமுறை, உன்னுடைய பேரன் பேத்தி, உன்னுடைய மகன் மகள், யாருக்காக நீ பாடுபடுகிறாயோ, யாருக்காக வாதாடுகிறாயோ, அவர்களை பற்றி நீ கவலைப்படாமல் இந்த இந்த இயற்கையை நாசப்படுத்தி கொண்டிருக்கிறாயே. எனவே உன்னுடைய பாசம் என்பது வேஷமா, வெளி வேடமா? நீங்களே தீர்மானித்துக் கொள்ளுங்கள். பெரிய பில்டப்பு போடுறீங்க, எங்கள் பிள்ளை எங்கள் பிள்ளை எங்கள் பிள்ளைன்னு, பயங்கர பில்டப். ஆனால் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த பூமியை, அதாவது உனக்கு பிறகு உன்னுடைய பிள்ளைகள் வாழ வேண்டிய இந்த பூமியை நீயே அழுக்காக்கி, அதே அந்த குழந்தைகளுக்கு, அதே உன்னுடைய குழந்தைகளுக்கு, பில்டப்பு காட்டப்படக்கூடிய அந்த குழந்தைகளுக்கு நீ ஆபத்தாக மாற்றுகிறாய் என்றால், உண்மையிலேயே உன்னுடைய பாசம் அது உண்மையான பாசமா, வேஷமா? புரிந்து கொள்ளுங்கள் அன்பார்ந்த பெற்றோர்களை. எனவே ஒரு சும்மா தற்காலிக இதற்காக நீங்கள் பெரிய பில்டப்பு போட்டுக்கொண்டு நடப்பதை விட, நான் வாழ்ந்த, என்னை வாழ வைத்த இந்த பூமியை என்னுடைய தலைமுறையினருக்காக நான் வாழ வைப்பேன் என்று முடிவெடுத்து கொள்ளுங்கள். இதுதான் உண்மையான வளர்ப்பு. குழந்தை வளர்ப்பு மட்டுமல்ல, இந்த பூமி வளர்ப்பு. உண்மைதானே? இதை பார்த்துட்டு இருக்க பெற்றோரெல்லாம் என் மேலே கொஞ்சம் கோவப்படுவாங்க. எனக்கு அவர்கள் படுகின்ற கோபத்தை பற்றி கவலையே இல்லை. ஆனால் இந்த செய்தியை அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகவும், தமிழகத்தினுடைய எல்லா பெற்றோர்களுமே இதனை புரிந்து கொண்டு, ஏன் ஒன்றாக இந்த தமிழக என்கின்ற இந்த பூமியை, தமிழகம் பூமியில் தானே இருக்குது, வேற எங்கெல்லாம், இந்த தமிழகம் என்கின்ற பூமியினுடைய இயற்கை சூழலை நாம் காப்பாற்றுவோம். ஃபாதர் சொன்னபடி அதில் ஒரு கருத்து இருக்கிறது, அதனை நாம் காப்பாற்றுவோம் என்று எல்லா பெற்றோர்களும், எல்லா சாதி, சமய, மொழி, இனம் கடந்து எல்லா பெற்றோர்களுமே முன் வந்தார்கள் என்றால் சந்தோஷம், மகிழ்ச்சி. அதைத்தான் நான் சொல்கிறேனே தவிர, கண்டிப்பாக இவர்களை நக்கலாக பார்க்க வேண்டும் என்கின்ற ஒரு எண்ணம் எனக்கு நிச்சயமாக இல்லை. ஸோ இந்த பிஸ்கா மலைமுகடு, அதிலிருந்து மோசே எல்லாவற்றையும் பார்க்கின்றார், வளமையை பார்க்கின்றார், பார்த்துவிட்டு அதோடு தன்னுடைய வாழ்க்கையை அங்கேயே முடித்து கொள்கிறார். ஏனென்றால் முடித்து கொள்ள வேண்டும் என்று அவருக்கு கட்டளையிடப்படுகிறது. ரைட். அடுத்ததாக 28, 29. நீ யோசுவாவுக்கு பொறுப்பளித்து அவனை திடப்படுத்தி உறுதிப்படுத்து, ஏனெனில் அவனே இந்த மக்கள் முன்னால் செல்வான், நீ காணும் நாட்டை அவர்கள் உரிமை சொத்தாக்கி கொள்ளச் செய்வான். பின்னர் நாங்கள் பெத்பகோருக்கு எதிரேயுள்ள பள்ளத்தாக்கில் தங்கினோம். ஓகே, பள்ளத்தாக்கில் தங்கினோம்னா கேம்பிங். ஸோ பாலைவனத்தில் அவர்கள் அத்தனை பேருமே அந்த ஒரு குறிப்பிட்ட தூரம் நடந்ததும் கடந்ததும் இரவு அப்படி இப்படின்னு சொன்னால் உடனே அங்கே கேம்ப் அடிச்சிருவாங்க. ஸோ ஒரு குறிப்பிட்ட நேரம் வந்ததும் அந்த பாலைவனத்திலே அவர்கள் முகாமிட்டுக் கொள்வார்கள், கேம்பிங் அதை அடித்து கொள்வார்கள். இதில் என்ன சொன்னால், இதோடு இந்த மன்றாட்டில் மோசே உடைய மன்றாட்டு கொஞ்சம் தான் இருக்குது, ஆனால் கடவுளுடைய பேச்சு தான் அதிகமாக இருக்குது. அப்படித்தானே? நீ அங்கு போக மாட்டா என்பது. அடுத்தது இன்னொன்று என்னவென்றால், யோசுவாவுக்கு பொறுப்பு கொடுக்கப்படுகிறது. அந்த யோசுவா, நீ பொறுப்பு கொடுத்து விட்டு நீ பிஸ்கா மலை உச்சியிலே நடந்து செல், கடந்து செல், மறைந்து செல். யோசுவாவுக்கு பொறுப்பு கொடுக்கப்படுவது பிற்காலத்தில் வருகிறது. அதை தான் இந்த
மோசேயினுடைய மன்றாட்டும் கடவுளுடைய பதிலுமாக இந்த இடத்துல நமக்கு சொல்லப்படுகிறது. நன்றி. நன்றி தந்தை அவர்களே. இந்த இணைச்சட்ட புத்தகத்தினுடைய 3வது அதிகாரத்தில் தெளிவுபட அந்த இடம், அதாவது உங்களுக்கு நாட்டை கொடுப்பேன் என்று கடவுள் வாக்களித்தார். இந்த மக்கள் அதனுடைய தொடக்கத்தை அனுபவிக்கிறார்கள், நாடுகளை பிடிக்கிறார்கள். அந்த நாட்டின் வளமை என்ன, அதன் பெயர் காரணம் என்ன, அது எப்படி வந்தது என்று பல வகையில் அந்த ஆறு, ஏரி, மலை என்று அந்த புவியியல் சார்ந்த குறியீடுகள், இறையியல் சார்ந்த குறியீடுகள், இறை மக்கள் சார்ந்த குறியீடுகள், இயற்கை சார்ந்த குறியீடுகள் என்று நிறைய எங்களுக்கு இந்த கருத்துக்களை, ஆழமான கருத்துக்களை சொல்லி கொடுத்திருக்கிறீர்கள். மிகவும் நன்றி தந்தை அவர்களே. நன்றி. நன்றி. இனி இதயங்களே, இதுவரை நாம் 3ஆம் அதிகாரத்துக்கு உண்டான இறை வசனங்களுக்கு உண்டான விளக்கங்களுக்கு செவிமடுத்தோம். இனி இறை வசனங்களுக்கு செவிமடுப்போம். இணைச்சட்டம் அதிகாரம் 3. பின்பு நாம் திரும்பி பாசானுக்கு போகும் வழியில் சென்றோம். பாசானின் மன்னன் ஓகு தம் மக்கள் அனைவரோடும் நம்மை எதிர்கொண்டு எதிரேயியில் போரிட புறப்பட்டு வந்தான். அப்பொழுது ஆண்டவர் என்னை நோக்கி கூறியது, அவனுக்கு நீ அஞ்சாதே, ஏனெனில் அவனையும் அவன் மக்கள் அனைவரையும் அவன் நாட்டையும் உன்னிடம் ஒப்படைத்துள்ளேன். எஸ்போனில் வாழ்ந்த எமோரியரின் அரசன் சீகோனுக்கு நீ செய்தது போலவே அவனுக்கும் செய் என்றார். அவ்வாறே நம் கடவுளாகிய ஆண்டவர் பாசானின் மன்னனாகிய ஓகையும் அவன் மக்கள் அனைவரையும் நம்மிடம் ஒப்படைத்தார். அவனுக்கு சொந்தமான எவனும் எஞ்சியிராதபடி அவர்களை தாக்கினோம். அச்சமயம் அவன் நகர்கள் அனைத்தையும் கைப்பற்றினோம். அப்பகுதியில் நாம் கைப்பற்றாத நகர் எதுவுமே இல்லை. அர்கோபின் எல்லா பகுதிகளிலும் பாசானிலிருந்த ஓகின் நாட்டிலும் மொத்தம் 60 நகர்களை கைப்பற்றினோம். அந்த நகர்கள் எல்லாம் மிக உயர்ந்த மதில்களாலும் இரட்டை கதவுகளாலும் தாழ்பாள்களாலும் அரண் செய்யப்பட்டிருந்தன. அவை தவிர மதில்கள் இல்லாத நகர்களும் எண்ணிறந்தவை. அவற்றை அழித்தொழித்தோம். எஸ்போனின் அரசன் சீகோனுக்கு செய்தது போலவே எல்லா நகர்களையும், ஆண்களையும், பெண்களையும், குழந்தைகளையும் அழித்தொழித்தோம். எல்லா கால்நடைகளையும், நகர்களின் கொள்ளை பொருள்களையும் நமக்கென சூறையாடினோம். அவ்வேளையில் எமோரியரின் 2 மன்னர்களிடமிருந்தும் யோர்தானுக்கு இக்கரையில் இருக்கும் அர்னோன் ஓடை தொடங்கி எர்மோன் மலை வரையிலும் உள்ள நாட்டை கைப்பற்றினோம். சீதோனியர் அந்த எர்மோனை சிரியோன் என்று அழைக்கின்றனர். எமோரியரோ அதை செனீர் என்று அழைக்கின்றனர். சமவெளியில் உள்ள எல்லா நகர்களையும், கிளையாது முழுவதையும், பாசான் முழுவதையும், சல்கா எதிரேயி வரை உள்ள பாசானிலிருந்த ஓகின் அரச நகர்களையும் கைப்பற்றினோம். அரக்கர்களில் பாசானின் மன்னனாகிய ஓகு மட்டுமே எஞ்சியிருந்தான். அவனது கட்டில் இரும்பினால் ஆனது. அது மனிதரின் கை முழத்தின்படி 9 முழ நீளமும் 4 முழ அகலமும் கொண்டது. அது அம்மோனியரின் ரப்பா நகரில் உள்ளதென்றோ. அக்காலத்தில் நாம் உடமையாக்கி கொண்ட இந்த நாட்டில் அர்னோன் ஓடை கரையில் உள்ள அரோயேர் முதல் கிளையாது மலை நாட்டின் ஒரு பகுதியையும் அதன் நகர்களையும் ரூபன் குலத்திற்கும் காத்து குலத்திற்கும் நான் கொடுத்தேன். கிளையாதின் மறுபகுதியையும் ஓகின் ஆட்சிக்குட்பட்ட பாசான் முழுவதையும் மனாசேயின் பாதி குலத்திற்கு கொடுத்தேன். மேலும் அரக்கர்களின் நாடு எனப்பட்ட பாசானை சார்ந்த அர்கோபு பகுதி முழுவதையும் கொடுத்தேன். மனாசேயின் மகன் யாயிர் அர்கோபு பகுதி முழுவதையும், கெசூரியர், மாகாத்தியர் என்பவர்களது எல்லை வரை உடமையாக்கிக் கொண்டு பாசான் என்னும் அப்பகுதியை தனது பெயராலேயே அவ்வோத்து யாயிர் என்றழைத்தான். அது இன்று வரை வழக்கில் உள்ளது. மாக்கிற்கு கிளையாதை கொடுத்தேன். அர்னோன் ஓடை வரை உள்ள கிளையாதின் பகுதியையும், அர்னோன் நடு ஓடையும், அதன் எல்லைப்புற நாடும் தொடங்கி அம்மோனியரின் எல்லையாகிய யாபோக்கு ஆறு வரைக்கும் ரூபன் குலத்திற்கும் காத்து குலத்திற்கும் கொடுத்தேன். மற்றும் கினரேத்து முதல் பிஸ்காவுக்கு கிழக்கே தாழ்வாக இருக்கும் அராபாவின் உப்புக்கடல் வரை
யோர்தானை எல்லையாக கொண்ட சமவெளியையும் அவர்களுக்கு கொடுத்தேன். அப்பொழுது நான் உங்களை நோக்கி கட்டளையிட்டது, உங்கள் கடவுளாகிய ஆண்டவர் இந்த நாட்டை நீங்கள் உரிமையாக்கிக் கொள்ளுமாறு தந்துள்ளார். உங்களுள் போர் வீரர் அனைவரும் போர்க்கலன் தாங்கியவராய் உங்கள் சகோதரராகிய இஸ்ரேல் மக்களுக்கு முன்னே செல்லுங்கள். உங்கள் மனைவியரும் பிள்ளைகளும் மந்தைகளும் மட்டும், உங்களுக்கு திரளான மந்தைகள் உண்டென்று நான் அறிவேன், நான் உங்களுக்கு தந்துள்ள நகர்களில் தங்கட்டும். ஆண்டவர் உங்களுக்கு அமைதி அளித்தது போல் உங்கள் சகோதரருக்கும் அமைதி அளிப்பார். உங்கள் கடவுளாகிய ஆண்டவர் யோர்தானுக்கு மேற்கே அவர்களுக்கு கொடுக்கும் நாட்டை அவர்கள் உரிமையாக்கிக் கொள்ளும் வரையிலும் நீங்கள் இருங்கள். பின்னர் நான் உங்கள் ஒவ்வொருவருக்கும் கொடுத்துள்ள உரிமை பகுதிக்கு திரும்பலாம். மேலும் நான் யோசுவாவுக்கு கட்டளையிட்டது, உன் கடவுளாகிய ஆண்டவர் அந்த 2 அரசர்களுக்கும் செய்தவைகளை நீ கண்ணால் கண்டாயே. நீ செல்கின்ற எல்லா நாடுகளுக்கும் ஆண்டவர் அதுபோலவே செய்வார். நீ அவர்களுக்கு அஞ்சாதே, ஏனெனில் உங்கள் கடவுளாகிய ஆண்டவர் உங்களுக்காக போர் புரிவார். அந்நாளில் நான் ஆண்டவரை நோக்கி மன்றாடி சொன்னது, என் தலைவராகிய ஆண்டவரே, நீர் உம் ஊழியனுக்கு உமது கைவன்மையையும் மாண்பையும் காட்டியுள்ளீர். உம் ஆற்றல் மிகு செயல்களுக்கு ஒப்பானவற்றை செய்யக்கூடிய கடவுள் எவராவது விண்ணிலோ மண்ணிலோ உண்டா? நான் கடந்து சென்று யோர்தானுக்கு மேற்கில் உள்ள நல்ல நாட்டையும் அழகிய மலைப்பகுதியையும் லெபனோனையும் கண்டிட எனக்கு அனுமதி அளியும். ஆண்டவரோ உங்கள் பொருட்டு என்மேல் சினம் கொண்டவராய் எனக்கு செவி கொடுக்கவில்லை. அவர் என்னை நோக்கி கூறியது, போதும், இது குறித்து இனி நீ என்னிடம் எதுவும் பேச வேண்டாம். பிஸ்கா மலைமுகட்டுக்கு ஏறிப்போ. மேற்கிலும் வடக்கிலும் தெற்கிலும் கிழக்கிலும் உன் பார்வையை செலுத்து. கண்குளிர பார்த்துக்கொள், ஏனெனில் நீ இந்த யோர்தானை கடந்து செல்ல மாட்டாய். நீ யோசுவாவுக்கு பொறுப்பளித்து அவனை திடப்படுத்தி உறுதிப்படுத்து, ஏனெனில் அவனே இந்த மக்கள் முன்னால் செல்வான். நீ காணும் நாட்டை அவர்கள் உரிமை சொத்தாக்கிக் கொள்ளச் செய்வான். பின்னர் நாங்கள் பெத்பகோருக்கு எதிரேயுள்ள பள்ளத்தாக்கில் தங்கினோம்.